அவரவர்கள் உயிரை குரு மத்தியிலே ஈஸ்வரா என்று பரிபூர்ணமாக நம் உயிரை நினைவுக்கு கொண்டு வந்து உயிரோடு ஒன்றி, அந்த உயிர் வேறல்ல நாம் வேறல்ல என்ற நிலையில் உயிரோடு ஒன்றும் நிலையாக உணர்வின் ஒளியை எழுப்புவோம். ஓம் ஈஸ்வரா குருதேவா ஓம் ஈஸ்வரா குருதேவா ஓம் ஈஸ்வரா குருதேவா. நம் தாய் தந்தையரை முதல் தெய்வங்களாக வணங்கி அகஸ்தியமா மகரிஷிகளின் அருள் சக்தியும் துருவ மகரிஷிகளின் அருள் சக்தியும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் சப்தரிஷி மண்டலங்களின் பேரருளும் பேரொளியும் எங்கள் தாய் தந்தையர் பெற அருள்வாய் ஈஸ்வரா. எங்கள் தாய் தந்தையர் தெய்வ சக்தி பெற அருள்வாய் ஈஸ்வரா. எங்கள் தாய் தந்தையரின் அருளாசி நாங்கள் அனைவரும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. எங்கள் தாய் தந்தையரின் அருளால் குருவின் அருளாசியும் குருவின் அருளால் மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவரின் அருள் சக்தியும் மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவரின் அருள் சக்தியால் எல்லா மகரிஷிகளின் அருள் சக்தியும் நாங்கள் அனைவரும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. ஓம் ஈஸ்வரா குருதேவா. இப்பொழுது நம் கண்களின் நினைவை துருவ நட்சத்திரத்தின்பால் செலுத்தி அகஸ்தியன் துருவனாகி துருவ மகரிஷியாகி துருவ நட்சத்திரமாக என்றும் 16 அழியாத நிலைகள் கொண்டு பேரருள் பேரொளியாக நீல நிற ஒளி கற்றைகளாக ஒளி வீசிக் கொண்டிருக்கும் அந்த துருவ நட்சத்திரத்தின்பால் நம் கண்களின் நினைவை செலுத்தி துருவ நட்சத்திரத்தோடு ஒன்றி துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் நாங்கள் அனைவரும் பெற வேண்டும் என்று நாம் ஏங்கி தியானிப்போம்.
கண்களால் ஏங்கி கவர்ந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளியை நம் புருவ மத்தியிலே நம் உயிரை எண்ணி உயிர் வழி கொண்டு, அதாவது புருவ மத்தி வழியாக அந்த துருவ நட்சத்திரத்தின்பால் நாம் நினைவுகளை செலுத்தி, அதாவது உயிர் வழியாக செலுத்தி நம் உயிருடைய உணர்வுகள் அனைத்தையும் அந்த துருவ நட்சத்திரத்தோடு ஒன்றை செய்து உதாரணமாக இப்பொழுது நாம் அந்த துருவ நட்சத்திரத்தை நேரடியாக பார்த்தால் அதை எப்படி அந்த சக்தி கவர வேண்டும், அது பெற வேண்டும் என்று அதை இழுத்து கவர்ந்து சுவாசிப்போமோ, இதை போன்று நம் உயிர் வழியாக அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளியை அதை இழுத்து கவர்ந்து அந்த சக்தி நாங்கள் பெற வேண்டும் என்று நம் உயிரிடமே வேண்டி ஏங்கி தியானிப்போம். துருவ நட்சத்திரத்தினுடைய பேரருள் பேரொளியை முதலிலே கண்களிலே ஏன் கவர்கின்றோம், அதற்கு பின் உயிர் வழியாக ஏன் கவர்கிறோம் என்பதை நாம் உணர்ந்து நாம் செயல்படுதல் வேண்டும் என்றால், குருநாதர் முதலில் அதை சொல்லப்படும் பொழுது கண்ணின் நினைவை துருவ நட்சத்திரத்தின்பால் செலுத்துங்கள், துருவ நட்சத்திரம் வெளிப்படுத்தும் பேரருள் பேரொளியை அது பெற வேண்டும் என்று கண்களால் ஏங்கி அதை இழுத்து கவர்ந்து சுவாசியுங்கள் என்று சொல்வார்கள். எதற்காக இவ்வாறு சொல்கிறார் என்றால், பொதுவாக நாம் இந்த உடலிலே நாம் மூக்கின் வழிதான் சுவாசித்து இந்த உடலில் இருக்கக்கூடிய அணுக்கள் அனைத்துமே இயங்குகின்றது, வாழுகின்றது, வளர்கின்றது. சுவாசத்தின் வழியாகத்தான் அனைத்தும் உள்ளே புகுகின்றது. ஆனாலும் இந்த கண்களினுடைய நினைவு என்பது ஒரு விசித்திரமானது. அது சுவாசத்தின் வழியாக வராதபடி நேரடியாக எலும்புக்குள் ஊனாக போய் அது பதிவாகிவிடும். அந்த அலைகளே வேறு, அதனுடைய இயக்கங்களே வேறு. ஏனென்றால் இந்த கண் கருவிழி அது படமாக்கி எலும்புக்குள் பதிவாக்கிய பின்புதான் கண்ணினுடைய இன்னொரு சக்தி காந்தப்புல நெறிவு அந்த அலைகளை இழுத்து குவித்து நமக்கு அருகிலே கொண்டு வரும். அப்பொழுதுதான் சுவாசிக்க முடியும். அதே சமயத்தில் நாம் குருநாதர் நமக்கு அடிக்கடி சொல்வது இதுதான். துருவ நட்சத்திரத்தினுடைய சக்தியோ மகரிஷியுடைய சக்திகளையோ சப்தரிஷி மண்டலத்துடைய சக்திகளை எப்படி பெற வேண்டும் என்றால், திட்டியவனை நாம் திரும்ப திரும்ப எண்ணுகின்றோம். என்னை திட்டினான், என்னை இப்படி பேசினான் என்று. இப்பொழுது நாம் துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி பெற வேண்டும் என்று கண்ணின் நினைவை கட்டாயப்படுத்தி அங்கே துருவ நட்சத்திரத்தின்பால் செலுத்தி அதை பெற வேண்டும் என்று ஏங்கி செலுத்துகின்றோம். ஆனால் திட்டியவனை யாரும் நமக்கு திரும்ப எண்ண வேண்டும் என்று சொல்லவில்லை. கண்ணின் நினைவை யார் திட்டினானோ அவனை எண்ண வேண்டும் என்று யாரும் சொல்லித்தரவில்லை. அவன் திட்டுகின்றான் என்பதை நம் கருவிலை பதிவாக்குகின்றது. அவனிடமிருந்து வெளிப்படக்கூடிய உணர்வுகள் சூரியனுடைய காந்த சக்தியால் கவரப்பட்டது.
நம் கண்கள் உள்ள காந்தப்புல நிறைவால் ஈர்க்கப்பட்டு, அதாவது முதல்ல எலும்புக்குள் ஆழமாக பதிவாகின்றது. அந்த பதிவான பின்புதான் அவர்களுடைய உணர்வை இழுத்து சுவாசிக்க முடியும். இப்பொழுது உதாரணமாக முன்பின் தெரியாதவராக இருந்தாலும் கூட ஒரு பஸ்ஸிலே ஏறுகின்றோம் அல்லது எங்கேயோ பிரயாணம் செய்கிறோம் என்றால், அவருக்கும் நமக்கும் சம்பந்தமே இல்லை என்றாலும் திடீரென்று நம் மீது அவர் இடித்து விடுகின்றார், அல்லது அவர் வைத்திருக்கும் பையோ ஏதோ நம் மீது பட்டு விடுகின்றது, அல்லது காலை மிதித்து விடுகிறார் என்றால், அது சாதாரணமாக இருந்தால் நமக்கு ஒன்றும் தெரியாது. ஆனால் வேண்டுமென்றே செய்வது போன்று அவர் செய்தார் என்றால் அவரை நாம் கூர்மையாக உற்று பார்ப்போம். அந்த வலி பொறுக்காதபடி அல்லது அவருடைய தொல்லை பொறுக்க முடியாதபடி நான் ஏதோ சொன்னால், அவர் பதிலுக்கு ஏதாவது கோபமாக பேசுகிறார் என்றால், அதுவரை அவருக்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லை, யாரோ எவரோ தான். ஆனால் கருவிழி நம் மீது அவர் இடித்து விட்டாரே, இடித்தும் கோபமாக பேசுகிறாரே என்று நம்மை அறியாமலே அதை பதிவாக்குகின்றோம். எலும்புக்குள் ஆழமாக பதிவாகி விடுகின்றது. அவர் வெளிப்படுத்தக்கூடிய உணர்வு அழுத்தமாக இருந்தால் அந்த உணர்வலைகள் வேகமாக நம்முடைய கருவிழி, அதனுடன் இணைந்த இன்னொரு சக்தி காந்தப்புலனில் சத்தியபாமா இப்படி பேசுகின்றான், இப்படி செய்கின்றான், இப்படியெல்லாம் நடக்கிறது என்று இந்த உணர்வலைகளை குவிக்கின்றது. இது சந்தர்ப்பம். இதை போன்றுதான் அது யதார்த்தமாக முடிந்துவிட்டால் அதை மறந்து விடுவோம். ஆனால் அதுவே அந்த இடத்திலே கொஞ்சம் சண்டையாகிவிட்டால் இந்த பஸ் பிரயாணம் முடியும் வரையிலும் கூட இந்த நினைவேலைகள் ஓடிக்கொண்டேதான் இருக்கும், இயக்கிக்கொண்டேதான் இருக்கும். அது இதை யாரும் நமக்கு சொல்லித் தரவில்லை. கண்களின் நினைவை அவர்பால் செலுத்த வேண்டும், அதை பதிவாக்க வேண்டும், அந்த சக்தி பெற வேண்டும், அவருடைய கோபமான உணர்வை கவர வேண்டும் என்று யாரும் சொல்லவில்லை. நாமும் தெரிந்து எடுக்கவில்லை. ஆனால் நம் கருவிழி அப்படித்தான் பதிவாக்குகின்றது, காந்த புலனீர்கள் அப்படித்தான் இழுத்து கவர்கின்றது, அப்படித்தான் இந்த உணர்வின் இயக்கங்கள் வருகின்றது. அதன் பின் அது ஆழமான வித்தாக நம் உடலுக்குள் விளைய தொடங்கி விடுகின்றது. ஏனென்றால் இதையெல்லாம் நம் கருவிழி காந்த புலனுடைய இயக்கங்களும் சூரியனுடைய காந்த சக்தியால் கவரப்பட்டு இயக்கக்கூடிய நிலைகளும் தான். அதனால்தான் குருநாதர் ஒவ்வொரு முறை நாம் தியானம் செய்யும் பொழுதும், ஏன்னா இந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வுகள் யதார்த்தமாக இன்று மனிதர்களால் நாம் நினைவுகளை செலுத்தி அவர் மேல் குற்றமோ குறையோ கோபமோ உணர்வு இயக்குவது போன்று நமக்கு அந்த பழக்கம் இல்லை, பரிச்சயமும் இல்லை. இப்படி பழக்கமும் பரிச்சயம் இல்லாதனால்தான் மீண்டும் மீண்டும் நம் கண்களின் நினைவை கட்டாயப்படுத்தி அந்த துருவ நட்சத்திரத்தின்பால் கொண்டு போக சொல்லுகின்றார், பதிவாக்க சொல்லுகின்றார், அந்த சக்திகளை இழுத்து கவர வேண்டும் என்று சொல்லுகின்றார். இது ஒரு வழி. இப்படித்தான் துருவ நட்சத்திரத்தினுடைய சக்திகளை நாம் சிறுக சிறுக நம் உடலுக்குள், நம் ஆன்மாவிற்குள், நம் உயிருக்குள் கொண்டு வர முடியும். அப்படி இல்லாத பக்தி மார்க்கத்திலே சொல்லுவது போன்று சாமிக்கு சென்று அபிஷேகங்கள், ஆராதனைகள், தேங்காய் பழம் வைத்து எல்லாம் செய்தால் சாமி செய்யும் என்று சொல்வது போன்று, இது துருவ நட்சத்திரத்தை நான் நினைத்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்வது போன்று அல்ல. இந்த சக்திகளை நாம் இந்த முறைப்படி அதை பதிவாக்கி அது சிறுக சிறுக வலு ஏற்றினால்தான் முடியும். ஏனென்றால் நமக்குள் ஏற்கனவே பதிவான மனித உணர்வின் வித்துகள் ஏராளம். ஒரு சாதாரணமான நிலையாக இருந்தால், ஒரு கோபம் என்று சொன்னாலும் எத்தனையோ வகைகளில் நமக்குள் கோபம் இருக்கும், எத்தனையோ வகையான கோபங்கள் பட்டிருக்கும். இப்படி எண்ணிலடங்காத குணங்களுடைய வித்துகள் நமக்குள் இருப்பதால், ஏன்னா இதெல்லாம் குருநாதருடைய வேலை. நமக்குள் இருக்கக்கூடிய அந்த வித்துகளை, மனித உடலில் உருப்பெற்ற வித்துகளை உடனடியாக அப்படியே துருவ நட்சத்திரத்தினுடைய சக்தியாகவோ மகிழ்ச்சியுடைய சக்தியாகவோ அந்த வித்தை உடனடியாக மாற்ற முடியாது. அதை ஒரு முறை, 2 முறை, 3 முறை என்று இப்படி இந்த விஞ்ஞானிகளோ மற்ற நிலைகள் எப்படி ஒரு வித்தினுடைய வளர்ச்சியை சிறுக சிறுக சேர்த்து 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 அது வீரிய வித்தாக உருவாக்குகின்றார்களோ, அப்படித்தான் நாமும் இதை மாற்ற முடியும். அப்படித்தான் உங்களுக்குள் நான் அந்த மாற்றமடைய செய்கிறேன் என்று சொல்லுகின்றேன்.
எடுத்த உடனே துருவ நட்சத்திரத்தை எண்ணியதும் அப்படியே உடல் இருக்கக்கூடிய அணுக்கள் அனைத்துமே துருவ நட்சத்திரத்தினுடைய உணர்வின் அணுக்களாக மாற்ற முடியாது. அப்படி மாற்றினோம் என்றால் நம்முடைய சுய சிந்தனை இருக்காது, அது சுட்டு பொசுக்கியது போன்று ஆகிவிடும். அதனால வளர்ச்சி இருக்காது. அதை நம்முடன் கலந்து நம் உடல் இருக்கக்கூடிய எல்லா குணங்களையும் கலந்து எல்லா உணர்வுகளும் கலந்து அப்படித்தான் அதை செருகேற்ற முடியும். அப்படித்தான் குருநாதர் செருகேற்றுகின்ற இதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று உயிர் வழியாக நாம் எடுக்கின்றோம். ஏனென்றால் இந்த உயிர் வழியாக எடுப்பது என்பது உயிருடைய இயக்க நிலைகள் எல்லா மனிதர்களுக்கும் அதுதான் இயக்க சக்தியாக, சிருஷ்டிக்கும் சக்தியாக, பிரம்மமாக, பிரணவமாக உருவாக்கி கொண்டிருந்தாலும் இப்படி புருவ மத்தியை எண்ணி புருவ மத்தி வழியாக உயிர் வழியாக சுவாசிக்க வேண்டும் என்று நமக்கு பழக்கம் கிடையாது. அப்படி யாரும் சொல்லியும் தரவில்லை. ஏனால் இதுதான் அகக்கண். இந்த அகக்கண்ணினுடைய பயன்பாடுகளை பற்றி நாம் உயிர் என்று சொல்லுகின்றோம். ஆனால் அது கவன ஈர்ப்பு நரம்பு என்று சொல்லலாம். கவன ஈர்ப்பு நரம்பு. எதன்பால் நம்முடைய கவனங்கள் இருக்கின்றதோ அதைத்தான் அது ஈர்க்கும். இப்பொழுது நாம் தியானமே செய்கின்றோம், கண்களை மூடி உட்கார்ந்திருக்கின்றோம், துருவ நட்சத்திரத்தை நினைக்கின்றோம், துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி பெற வேண்டும் என்று நினைவுகள் ஓடிக்கொண்டிருந்தாலும் நாளைக்கோ அல்லது அடுத்து எங்கேயோ ஒரு முக்கியமான விஷயம் அல்லது எதையோ சந்திக்க வேண்டியிருக்கின்றது அல்லது அது முக்கியமானது என்று இந்த உணர்வுகளும் திடீரென்று நம் உணர்வுக்குள் கிளர்ந்து எழுந்து நம்மை அறியாமலேயே இங்கே துருவ நட்சத்திரத்தை நினைத்துக் கொண்டிருப்போம். அந்த உணர்வு இயக்க சக்தியாக மாறிய பின் இந்த தியானம் செய்வதை விடுத்துவிட்டு யாரை பார்க்க வேண்டும், யாரிடம் சென்று இதை சொல்ல வேண்டும் என்று கண்களை மூடியிருந்தாலும் தியானத்தில் இருந்தாலும் நம்மை அறியாமலே அதை அழைத்து சென்றுவிடும். சிறிது நேரம் கழித்துத்தான் அந்த உணர்வின் தொடர் வரிசையில், அதாவது நாம் போக வேண்டிய பாதையை விடுத்துவிட்டு வேற பாதையில் சென்ற மாதிரி அது சிறிது தூரம் சென்ற பிற்பாடுதான் நமக்கு தெரிய வரும். தியானம் செய்து கொண்டிருக்கின்றோம், இப்பொழுது இந்த நினைவு வந்து குறுக்கே வருகின்றது. அந்த நேரத்தில் நமக்குள் ஒரு விதமான எரிச்சல் வரலாம் அல்லது வெறுப்பு கூட வரலாம். தியானம் செய்யும் நேரத்தில் இப்படி வருகிறதே என்று. அதற்காகத்தான் இப்படி இந்த கண்ணால் கவரப்பட்டு பதிவாக்கப்பட்ட இந்த உடலுக்குள் விளைந்த உணர்வுகள் அனைத்துமே உயிருடைய தொடர்பு கொண்டு இப்பொழுது நாம் உயிரை எண்ணி புருவ மத்தி வழியாக சுவாசிக்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்தி நாம் உயிரின்பால், அதாவது நம்முடைய நினைவுகளை எல்லாம் புருவ மத்திக்கு கொண்டு வந்து புருவ மத்தி வழியாக நினைவு விண்ணிலை செலுத்தி துருவ நட்சத்திரத்தின்பால் நாம் புதிதாக ஒரு பாதையில் செல்வது போன்று நாம் செயல்படுத்துகின்றோம். ஆனால் ஏற்கனவே நம் உடல் இருக்கக்கூடிய அணுக்கள் உருப்பெற்று பழகிய வழி அது நம்மை அறியாமல் அந்த வழிக்கே இழுத்துக் கொண்டிருக்கும். அதனால்தான் ஒரு சில பேர் தியானம் செய்யும் பொழுது என்னுடைய நினைவில் எங்கோ போகின்றது, கண்களை மூடினாலே எங்கெங்கோ நினைவுகள் போகின்றது என்றெல்லாம், அதாவது ஒருநிலைப்படுத்த முடியவில்லை என்று சொல்வார்கள். கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியவில்லை. தியானம் இருந்தேன், தியானத்தில் என்னால் இந்த தியானத்தை சரியாக செய்ய முடியவில்லை, சீராக என்னால் குடும்பத்தில் ஏதாவது ஒரு நிகழ்ச்சி நடந்திருந்தால் அல்லது எதிர்பாராத நிலைகள் நடந்திருந்தால் அது இந்த மாதிரி நாம் தியானம் செய்யும் பொழுதுதான் அதெல்லாம் நினைவுக்கு கட்டாயப்படுத்தி கொண்டு வரும். ஏனென்றால் நாம் எடுக்கக்கூடிய இந்த துருவ நட்சத்திரத்தினுடைய சக்தி உயிர் வழியாக அதே சமயத்தில் கண்களில் அந்த உள் வினையாக எலும்புக்குள் பதிவு செய்யப்படும் பொழுது அந்த அணுக்களுக்கு இது எதிர்மறையாகும். அது எதிர்மறையாகும் பொழுது உடனடியாக அது தனக்கு வேண்டிய உணவு போய்விடுமே என்று நம்மை அறியாமலேயே இப்பொழுது நாம் எங்கேயோ செல்ல வேண்டும், ஒரு இடத்திற்கு போக வேண்டும் என்றால் அந்த இடத்தில் நாம் சமமாக ஒரு சந்தோஷமாக செல்ல வேண்டும் என்றால் நமக்கு வேண்டிய இடத்தை எப்படி நாம் ஓடிப்போய் அதை பிடிக்கின்றோமோ இதுபோன்று அந்த உணர்வுகள், அந்த அணுக்கள் அதுக்கு வேண்டிய சாப்பாடை என் சாப்பாடு போய்விடுமே என்று நம்மை அறியாமலே அப்படி இயக்கும். என்ன குருநாதர் இதை எல்லாம் அனுபவபூர்வமாக காட்டினார் என்று சொல்லி ஒரு மரத்தை காட்டுகின்றார். அதாவது பீனாரி மரம் என்று சொல்லுகின்றார்.
அந்த மரத்தினுடைய தாவு, அதாவது அந்த கொப்புகளிலே ஏகப்பட்ட புழுக்கள் இருக்கின்றது. அந்த கொப்பை, அந்த தாவை நீ வெட்டு என்று சொல்லுகின்றார். ஈஸ்வரப்பட்டு சொன்னது போன்று குருநாதர் அந்த கொப்பை வெட்டுகின்றார். வெட்டி கீழே விழுகின்றது. ஆனால் வெட்டி கீழே விழுந்த பின் அந்த புழுக்கள் அனைத்தும் விர் விர் என்று என்னால் சப்தம் விடுகின்றது. சப்தத்தை ஈஸ்வரப்பட்டு அவருக்கு காட்டுகின்றார். இந்த புழுக்கள் அனைத்துமே அவ்வளவு சத்தம் இடுகின்றது. காரணம், இந்த நீ குப்பை வெட்டிவிட்டாய், அதற்கு வேண்டிய உணவு போய்விட்டதே என்று ஆத்திரத்தில் சப்தமிடுகிறது. உன்னை உற்று பார்க்கின்றது. இந்த புழுக்கள் அனைத்தும் செத்தால் உன் உடலுக்குள் தான் வரும் என்று இப்படி நேரடியாகவே காட்டினார் என்று சொல்கின்றார். அது அந்த மரத்தில் விளைந்த சத்தை இந்த புழுக்கள் எப்படி உணவாக எடுத்து அது ஜீவன் கொண்டு வாழ்கின்றது. இதே போன்றுதான் நம் உடலில் இருக்கக்கூடிய அணுக்கள் ஒவ்வொரு சந்தர்ப்பத்தில் நமக்குள் விளைந்தது அனைத்துமே அதன் உணவுக்காக நம் உயிரின்பால் அது தொடர்பு கொண்டு உயிர் சிறுமூளை வழியாக நம் புலனறிவுகளுக்கு ஆணையிட்டு, என்றால் ஆங்கிலத்திலே இந்த மின்சாரத்திலே சர்க்கியூட் என்று சொல்வார்கள். அந்த மின் அலைகள் எவ்வாறு சுழன்று அந்த இயந்திரத்தை இயக்குகின்றது, இதை போன்று இந்த உயிரும் சரி, இந்த உடலில் இருக்கக்கூடிய அணுக்களும் சரி, ஒரு சர்க்கியூட் போன்று காந்த புலனறிவால் தான் அனைத்துமே இயங்குகின்றது. அந்த காந்த புலனறிவு கொண்டு அது இந்த காட்டில் இருக்கக்கூடிய எண்ணல் தான் சூரியனுடைய காந்த சக்தி. அது ஒரு பேங்க். கோபப்பட்ட உணர்வோ, வேதனைப்பட்ட உணர்வோ, சஞ்சலப்பட்ட உணர்வோ, இப்படியெல்லாம் அது கவர்ந்து வைத்திருக்கின்றது. உடலை உருவான அணுக்கள் அது கலந்து எழப்படும் போது உயிர் சூரியனுடைய காந்த சக்தி பேங்க் போன்று கவர்ந்து வைத்திருப்பதிலிருந்து மீண்டும் அதை இழுத்து நம் ஆன்மாவாக கொண்டு வந்து சுவாசிக்க செய்து இப்படித்தான் உணவு கொடுத்து இன்று நாம் யதார்த்தமாக பார்க்கிறோம் அல்லவா? அதாவது ஒரு தோப்பிலே தென்னை மரங்கள் வைத்திருப்பார்கள். அதில் அருகருகே வைக்காது தள்ளி தள்ளி வைத்திருந்தால் அந்த மரங்கள் சீராக மேல் நோக்கி வளர்ந்து அது அதனுடைய சத்தை எடுக்கும். ஆனால் அப்படி வைக்காமல் ஒரு சிலர் அருகருகே வைத்து விட்டால் அதில் ஒரு சில மரங்கள் அதிகமாக வேகமாக வளர்ச்சி அடையும் பொழுது அந்த கொப்புகளே அருகில் இருக்கக்கூடிய மரங்களுக்கு கிடைக்க வேண்டிய, அந்த தென்னை மரத்துக்கு கிடைக்க வேண்டிய வெயிலை அது நிழலாக மறைத்துவிடும். அப்பொழுது அந்த மரம் பார்த்தோம் என்றால் அந்த சூரியனுடைய காந்த சக்தி தனக்கு வேண்டிய உணவு கிடைப்பதற்காக அது வளைந்து வித்தியாசமாக வளைந்து செல்லும். அதுபோன்றுதான் இந்த உடலில் இருக்கக்கூடிய அணுக்கள் அனைத்துமே இந்த காந்த சக்தியால் இயக்கப்பட்டதால் அதனுடைய உணவு போய்விடும், இனிமேல் கிடைக்காது என்றால் உடனடியாக அது இயக்க சக்தியாக மாறி இப்படித்தான் நம்ம இயக்கும். இப்படி எண்ணிலடங்காத வித்துகள் நமக்குள் உண்டு. இந்த வித்துகளை உடனுக்குடன் நாம் நினைத்த மாத்திரத்தில் மாற்றவும் முடியாது, சிறுக சிறுகதான் மாற்ற முடியாது. சிறுக சிறுக மாற்றுவதற்குத்தான் ஒவ்வொரு தியானத்திலும் இது போன்று கண்ணின் நினைவை துருவ நட்சத்திரத்தின்பால் கொண்டு சென்று கண்ணின் நினைவு கொண்டு அந்த துருவ நட்சத்திரத்தோடு ஒன்றி அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி பெற வேண்டும் என்று கண்வழி இயங்கி சுவாசியுங்கள். இப்பொழுது கண்வழி எடுத்ததை புருவ மத்தி வழியாக உயிர் வழியாக நினைவு விண்ணிலை செலுத்தி துருவ நட்சத்திரத்தோடு ஒன்றி அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி பெற வேண்டும் என்று ஆரம்பத்திலே கூட இந்த பயிற்சியை கொடுக்கின்றனர். இப்படி கண் வழியாகவும் புருவ மத்தி வழியாகவும் மாறி மாறி நாம் எடுக்க பழகினால்தான் ஏற்கனவே உயிரோடு தொடர்பு கொண்டு இந்த கண் வழியாக தன்னிச்சையாக எடுத்து காற்றிலிருந்து பிரித்து அதன் உணர்வலைகள், இந்த ஆங்கிலத்தில் நெட்வொர்க் என்று சொல்லலாம், ஒரு வலை பின்னல் போன்று நம் ஆன்மாவை சுற்றிலும் இந்த உடலில் இருக்கக்கூடிய அணுக்கள் அலை அலையாக அதை ஈர்த்து சுவாசித்து அப்படித்தான் நாம் இயங்கிக் கொண்டிருக்கின்றோம். சூரியனுடைய காந்த சக்தி இல்லை என்றால் இங்கே செடி கொடிகளோ தாவர இனங்களோ உயிரினங்களோ எதுவும் வளர முடியாது, மனிதனும் வளர முடியாது. நம் உயிர் இயக்க சக்தியாக இருந்தாலும் இந்த சூரியனுடைய காந்த சக்தியால் அதனுடைய துணை கொண்டுதான் இந்த பூமியும் இயங்குகின்றது, நாமும் இயங்குகின்றோம். அது இதையெல்லாம் எடுத்த உடனே மாற்ற முடியாது என்பதால் தான் துருவ நட்சத்திரத்தினுடைய பேரருள் பேரொளியை சிறுக சிறுக உடலில் இருக்கக்கூடிய அணுக்களுக்கு அது இணை சேர்த்து கொண்டு வர வேண்டும். இணை சேர்த்து என்றால் கட்டாயப்படுத்தி நாம் செயல்படுத்த முடியாது. நாம் இந்த தியானத்தை கட்டாயப்படுத்தி செய்யலாம், ஆனால் அந்த அணுக்களுக்கு நாம் கட்டாயப்படுத்தி அப்படி செலுத்த முடியாது. அப்படி செலுத்தினோம் என்றால் அதனால்தான் என்னால் மனதை கட்டுப்படுத்த முடியவில்லை,
நான் எவ்வளவோ தியானம் செய்கின்றேன், எத்தனை முறை ஆத்ம சுத்தி செய்து பார்த்து விட்டேன், அப்புறமும் எனக்கு இந்த நினைவு வந்து கொண்டே இருக்கின்றது, என்னால் நிறுத்த முடியவில்லை, என்னால் கட்டுப்படுத்த முடியவில்லை, எனக்கு அந்த கவலையும் வேதனையும் திரும்ப திரும்ப வருகிறது என்று சொல்வதெல்லாம் அந்த உணர்வுடைய இயக்கங்கள் தான். ஆகையினால் இதை நாம் தெரிந்து கொண்டால் நாம் அதை பற்றி திரும்பவும் எண்ண வேண்டி வராது. இதை ஏன் குருநாதர் திரும்ப திரும்ப சொல்லுகிறார் என்றால், துருவ நட்சத்திரத்தினுடைய பேரொளி பெற வேண்டும் என்று நம்முடைய நினைவுகளை அந்த உணர்வுகள் மாற்றி அமைத்து மீண்டும் மீண்டும் சூரியனுடைய காந்த சக்தியால் அந்த உணர்வலைகளை கவரச் செய்து ஒரு ரேடியோ ஸ்டேஷனோ டிவி ஸ்டேஷனோ எப்படி ஒளிபரப்பு செய்கின்றார்களோ மீண்டும் மீண்டும் இந்த உடல் இருந்து அதையே நாம் ஒளிபரப்பு செய்து மீண்டும் அதையே கவர வேண்டி வரும். நாம் வீட்டிலே கலசம் எதற்காக வைக்கின்றோம்? அதற்குத்தான் வைக்கின்றோம். துருவ நட்சத்திரத்தின் பேரொளியை எந்த நேரமும் நாம் வீட்டில் இருக்கும் பொழுது உடனடியாக கவர வேண்டும் என்பதற்குத்தான் இந்த நீர் சக்தி கொண்டதை ஒரு செம்பு பாத்திரத்தில் வைத்து அந்த உணர்வலைகளை அங்கே பரப்ப செய்து ஒரு பேங்க் போன்று அதை நினைத்தவுடன் இழுத்து கொண்டு வருவதற்குத்தான் அதை செய்வது. கூட்டு தியானங்களிலும் சரி, தவன குறிப்பிடத்திலும் அந்த கலசங்கள் வைத்திருக்கிறார் என்றால், இப்படி நம்மை அறியாது இயக்கக்கூடிய உணர்வின் இயக்கங்களிலிருந்து நாம் விடுபட்டு நாம் பதிவு செய்ய என்றால் நாம் தான் அந்த கலசத்திலே பாய்ச்சுகின்ற, அந்த கலசத்திலே ஒன்றும் கிடையாது. நாம் எண்ணி எடுத்த உணர்வு தான் அங்கே கலசத்திலே பதிவாகின்றது, செம்பு பாத்திரத்திலே பதிவாகி நீருக்குள் இணைக்கப்படுகின்றது. என்றால் நீரிலே காந்த சக்தி உண்டு. அந்த கலசத்திலே எப்படி இயங்குகின்றது, இதை போன்று நம் வீட்டிலே எங்கே அமர்ந்திருக்கின்றோமோ அல்லது எந்த இடத்திலே நின்று கொண்டிருக்கின்றோமோ, எந்த ஸ்டெவரை உற்று பார்த்துக் கொண்டிருக்கின்றோமோ, இப்படி தியானமும் செய்து கொண்டு இந்த நினைவலைகளை நாம் பரப்ப செய்தால் இதுதான் இந்த உயிரில் இருக்கக்கூடிய விசித்திரமான உணர்வு. நான் தியானத்தில் இருக்கின்றேன், துருவ நட்சத்திரத்தை நினைக்கின்றேன், ஆனால் மனதிற்குள் இந்த கவலையும் சஞ்சலமும் நடந்த நிகழ்ச்சியை பற்றி ஓடுகிறது என்றால் இந்த உயிர் அதற்குத்தான் மீண்டும் உணவை கொடுத்து அதைத்தான் வளர்க்கும். அப்படி வளர்க்கக்கூடிய அந்த உயிருடைய அதை ஜீவன் பெற செய்து பிரம்மமாக்கி பிரணவமாக்கி நம் உடலுக்குள் அந்த சக்தியை ஓம் 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 நமச்சிவாய் ஓம் நமச்சிவாய் என்று நம் உயிரால் இப்படி சிருஷ்டியாகப்படக்கூடிய அந்த நிலைகளை மாற்றுவதற்குத்தான் குருநாதர் நமக்கு மீண்டும் 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 இதை சொல்லி 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 திரும்ப திரும்ப கண்ணினுடைய நினைவையும் புருவமத்தி உயிர் வழியாக எடுக்க வேண்டிய அவசியத்தையும் பதிவாக்கி அது ஒரு முறை 2 முறை 3 முறை 4 முறை என்று இதை இணைக்க 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 எப்படி இந்த உடலுக்குள் விளைந்த உணர்வுகள் அது கிளர்ந்து எழுந்து நம் உயிரையும் சிறுமூளையும் இயக்கி புலனறிவுகள் பால் இந்த விஞ்ஞானிகள் எப்படி ரேடியோவுக்கு ஏரியலையும் டிவிக்கு ஆண்டனாக்களை வைத்திருக்கின்றார்கள், இது போன்ற இந்த புலனறிவுகளால் காற்றிலிருந்து இழுத்து அந்த உணவை எடுத்து இந்த உடலில் இருக்கக்கூடிய அணுக்களை அது எப்படி காக்கின்றதோ இதை போன்று துருவ நட்சத்திரத்தின் உணர்வு கலந்த அணுக்களாக நம் உடலுக்குள் சிறுக சிறுக மாற்றி வைத்தால் இந்த துருவ நட்சத்திரத்தினுடைய உணர்வுகளை நாம் தியானம் செய்யும் பொழுதும் சரி, ஆத்ம சுத்தி செய்யும் பொழுதும் சரி, அல்லது மற்ற நேரங்களிலும் கூட கட்டாயப்படுத்தி நாம் இப்பொழுது பயிற்சியாக எடுத்துக்கொண்ட உணர்வை நம் நினைவுக்கு கொண்டு வந்து நினைத்த மாத்திரத்தில் அந்த சக்தியை பெற முடியும், நம் ஈர்ப்புக்கு கொண்டு வர முடியும். அதனால்தான் கண்ணின் நினைவை அங்கே செலுத்துங்கள், புருவ மத்தி வழியாக செலுத்துங்கள், அதை நுகருங்கள், அதை சுவாசியுங்கள் என்று சொல்லுங்கள். என்றால் இது மூக்கு வழி சுவாசித்து எடுக்க முடியாது. கண்ணின் நினைவு கொண்டு உயிர் வழியாக இப்படி பழக்கப்படுத்தி நம் உடலுக்குள் துருவ நட்சத்திரத்தினுடைய இந்த வழியாகத்தான் கொண்டு வர முடியும். அந்த வழியாக எளிதில் கொண்டு வர முடியும். நாம் சுவாசித்து எடுப்பதை காட்டிலும் கண்ணின் நினைவு கொண்டு உயிர் வழியாக துருவ நட்சத்திரத்தினால்தான் குருநாதர் திரும்பவும் சொல்லுகின்றார், இது சுவாசத்தின் வழி வருவதில்லை, இதனுடைய வழியே தனி. கண்ணின் நினைவு கொண்டு உயிர் வழியாக சுவாசிப்பது இது தனி வழி. இந்த வழியாக எளிதில் நம் உடலுக்குள் இருக்கக்கூடிய அணுக்களுக்கு இதை சேர்ப்பிக்க முடியும். அதனால்தான் இந்த உபதேசத்திலே ஒவ்வொன்றாக நுண்ணிய நிலையில் சொல்லி நம்முடைய குருநாதர் நம்மை கட்டாயப்படுத்தி அங்கே நம் நினைவுகளை தான் குரு பலம் என்று சொல்வது. குருநாதர் சொல்லியிருக்கின்றார், சாமி சொல்லியிருக்கின்றார், சாமி சொன்னதை செய்ய வேண்டும், சாமி சொன்னதை நாம் செய்வோம், சாமி சொன்னதை நாம் திரும்ப செய்து பார்ப்போம், ஒரு சொல்லியிருக்கிறார் அல்லவா என்று குருநாதர் மீது பற்று கொண்டு இதை நாம் செய்தோம் என்றால் பற்று கொண்ட நிலை கொண்டு இணைந்த உணர்வுகள் இணை சேர்த்து வருபவர்களுக்குத்தான் இந்த சக்தியும் நான் செருகேற்ற முடியும் என்று சொல்லி, செருகேற்றுவதில் என்றால் ஒரு உலோகத்தில் ஒரு சக்தி இருக்கிறது, இன்னொரு உலோகத்தில் இன்னொரு சக்தி இருக்கிறது என்றால் இதை இரண்டையும் சேர்த்தால் மிகவும் வலுவுள்ளதாகிறது என்றால் அதை எப்படி விஞ்ஞானிகள் இந்த உலகத்தினுடைய சக்தியும் அந்த உலகத்தினுடைய சக்தியும்
அதில் ஏற்றுகின்றார்கள். இதன் செருகேற்றுதல் என்று சொல்வது. இதை போன்றுதான் துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொழியை நமக்குள் குருநாதர் செருகேற்றுகின்றார். அவர் செருகேற்றி நமக்குள் ஏற்படுத்தும் பொழுது அந்த சந்தர்ப்பத்தை நாமும் இந்த தியான பயிற்சி மூலமாக நமக்குள் செருகேற்ற வேண்டும். செருகேற்ற வேண்டும் என்றால் அதான் முதலில் சொன்னது, நம் உடலில் இருக்கக்கூடிய அணுக்களோட நினைவுகளோட நாம் போராட வேண்டியதில்லை. அல்லது இப்படி நினைவு வருகின்றதே, அல்லது என் குடும்பத்தை பற்றிய நினைவு வருகின்றதே, அல்லது எனக்கு பணம் இப்பொழுது குறைவாக இருக்கின்றது, நாளைக்கு அவன் கேட்டால் என்ன சொல்வது என்று அதை பற்றிய சிந்தனை ஓடுகின்றது, அல்லது ஒருவன் இப்ப என்னை திட்டிவிட்டான் அதன்பாலே என்னுடைய நினைவில் செல்லுகிறது என்று இந்த தியானம் செய்வதை விடுத்துவிட்டு இப்படி வருகின்றது என்று அதை நினைக்க வேண்டிய வராது. இல்லை என்றால் நாம் அதனுடைய மீனுக்கு தூண்டில் போட்டது போன்று அந்த அணுக்கள் குருநாதர் எப்படி பீனாரி மரத்தில் அந்த புழு இருந்த தாவை வெட்டிய பின் அதன் உண்மை நிலைகளை உணர்த்துகின்றாரோ, அது விரிக்கக்கூடிய வலையிலே நாம் சிக்கி மீண்டும் துருவ நட்சத்திரத்தை எண்ணுவதாக சொல்லுவோம். ஆனால் துருவ நட்சத்திரத்தை விடுத்துவிட்டு இந்த நினைவுகளுக்கு சென்று விடுவோம். ஆக இப்படித்தான் தியானம் இருக்கும் போல என்று பின் நாமே சமாதானப்படுத்திக் கொள்வோம். அதனால்தான் குருநாதர் இந்த தியானங்களிலே அனுபவங்கள் மிகவும் முக்கியம் என்று சொல்லுகின்றார். அதனால்தான் இதை திரும்பவும் சொல்வது. ஆகவே நாம் கண்ணின் நினைவு கொண்டு உயிர் வழியாக எடுப்பது என்பது, இதை நாம் நமக்கு நாமே சுய பரிசீலனை செய்து பார்க்க வேண்டும். கண்ணின் நினைவை துருவ நட்சத்திரத்தின்பால் செலுத்துகின்றமா, உயிர் வழியாக துருவ நட்சத்திரத்தின்பால் நாம் நினைவை செலுத்துகின்றோமா, அல்லது நினைக்கின்றோமா, அல்லது எண்ணுகின்றோமா, அல்லது வாயிலை வெறுமனை சொல்லுகிறோமா என்பதை உணர்வுபூர்வமாக நாம் பரிச்சாந்தனமாக எண்ணி பார்க்க வேண்டும். இங்கே துருவ நட்சத்திரம் நமக்கு எப்படி இருக்கிறது என்பது தெரியாது, அந்த சக்தி எப்படி வருகிறது என்றும் தெரியாது. ஆனால் திட்டியவர்களையோ குடும்பத்தில் நடந்த நிகழ்ச்சிகளையோ என்ன ஏது என்று தெரியாதபடி அந்த நினைவுகளை மூழ்கி விடுவோம், அதில் சிக்கி விடுவோம். சிறிது நேரம் கழித்துதான் நாம் தியானம் செய்கின்றோம், அங்கே நினைவு சென்று விட்டது என்பது அப்புறம்தான் தெரியும். அந்த உணர்வுகள் நம்மளை எப்படி உணர்ச்சி வசப்பட செய்து அதை நமக்குள் ஆட்படுத்த செய்கின்றதோ அது போன்று நாம் இந்த குருநாதர் காட்டிய இந்த அருள் வழியினை கண்ணின் வழியாகவும் உயிர் வழியாகவும் உணர்வு பூர்வமாக நாம் எடுக்கும் ஒரு பழக்கம் வர வேண்டும். அதனால்தான் கண்ணின் நினைவை செலுத்துங்கள், உயிரின் உருவ மத்தி வழியாக நினைவை செலுத்துங்கள் என்று சொல்கின்றனர். நாம் இந்த கண்ணின் நினைவு கொண்டு துருவ நட்சத்திரத்தை ஒரு நாள் எத்தனை தடவை எண்ணுகின்றோம், உருவ மத்தி வழியாக உயிர் வழியாக துருவ நட்சத்திரத்தின் பேரல் பேரலையை எத்தனை முறை கவர்கிறோம் என்று நாம் சிந்தித்து பார்த்தோம் என்றால் நமக்குள் இந்த வளர்ச்சி சிறு சிறு கூடுவதற்கு இது வசதியாக இருக்கும். துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் எங்கள் இரத்த நாளங்களிலே கலந்து எங்கள் இரத்த நாளங்களில் உள்ள ஜீவ அணுக்களும் ஜீவான்மாக்களும் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் எங்கள் உடல் முழுவதும் படர்ந்து எங்கள் உடலில் உள்ள எல்லா உறுப்புகளிலும் படர்ந்து எங்கள் உடல் உறுப்புகளை உருவாக்கிய எல்லா அணுக்களிலும் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற அருள்வாய் ஈஸ்வரா.
துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் எங்கள் சிறுகுடல் பெருங்குடல் முழுவதும் படர்ந்து சிறுகுடலையும் பெருங்குடலையும் உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் எங்கள் கணையங்கள் முழுவதும் படர்ந்து கணையங்களை உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. நமது குருநாதர் ஏற்கனவே பலமுறை சொல்லி இருக்கின்றார்கள், உங்களுக்குள் அந்த அகஸ்தியனுடைய ஸ்டேஷனை பதிவு செய்கின்றேன், அகஸ்தியனுடைய ஸ்டேஷனை பதிவு செய்கின்றேன், நீங்கள் நினைத்தவுடன் அதை சக்தியை பெறலாம் என்று சொல்கின்றார். அதை போன்றுதான் இப்பொழுது சொன்ன முறைப்படி கண்ணின் நினைவுகள் புருவ மத்திக்கு வருவதும், புருவ மத்தியில் துருவ நட்சத்திரத்துக்கு விண்ணிலே செல்வதும், துருவ நட்சத்திரத்தோடு ஒன்றுவதும், துருவ நட்சத்திரத்திலிருந்து வெளிப்படக்கூடிய பேரருள் பேரொளியை உயிர் வழியாக இழுத்து கவர்வதும், மீண்டும் நம் கண்களின் நினைவு கொண்டு இழுத்து கவர்ந்து, அதாவது உயிர் வழியாக கவர்ந்த அந்த சக்திகளை கணையங்களுக்கு செலுத்துவதும், இப்படி ஒரு பழக்கமாக பயிற்சியாக நாம் வைத்துக் கொண்டால், நாம் டிவியோ ரேடியோவையோ அது எந்த ஸ்டேஷனில் நாம் திருப்பி வைக்கின்றோமோ அதற்கு தகுந்தாற்போல் அது அந்த ஸ்டேஷனிலிருந்து வரக்கூடிய படக்காட்சிகளையோ ஒளிகளையோ அதை நாம் காண முடிகின்றது, கேட்க முடிகின்றது. அதை போன்றுதான் நாம் எப்பொழுது எந்த துருவ நட்சத்திரத்தின்பால் நாம் நினைவை செலுத்தி குருநாதர் காட்டிய வழியிலே அந்த சக்தி எங்கள் கணையங்கள் முழுவதும் படர வேண்டும், அது உருவாக்கிய அணுக்கள் துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி பெற வேண்டும் என்று நம் குருநாதர் சொன்ன முறைப்படி எந்த துருவ நட்சத்திரத்தின்பால் நினைவை செலுத்தி எடுக்கின்றமோ அந்த சக்தி பரிபூர்ணமாக அந்த உறுப்பிலே இணைகின்றது, அந்த அணுக்களும் பெறுகின்றது. அது மட்டுமல்ல, கண்ணன் கருவில் இருக்கும் குழந்தைக்கு உபதேசித்தான். என்றால் ஒரு ஆண் பெண் இணைந்து கணவன் மனைவியாக வாழ்ந்து எப்படி குழந்தை எங்கே கருவாக உருவாகி அது பிறக்கின்றதை, இதை போலதான் ஒவ்வொரு நொடி பொழுதும் நாம் இப்பொழுது கண்ணின் நினைவை எங்கே செலுத்துகின்றோமோ, உயிர் வழியாக எதை எடுத்து கவர்கின்றோமோ, நம் உயிர் அத்தகைய கருக்களாக, என்றால் அதுதான் 48 மணி நேரத்தில் ஒரு முட்டையாகி மீண்டும் அதே நாம் எண்ணிக்கொண்டே இருந்தோம் என்றால் அது முழுமையாகி 48 நாட்களில் இப்பொழுது எந்த நினைவு கொண்டு நம் குருவின்பால் இணைந்து, குருவோடு இணைந்து துருவ நட்சத்திரத்தினுடைய சக்தியை பெற வேண்டும் என்று இயங்கினோமோ, அந்த குரு நமக்காக கொடுக்கக்கூடிய அந்த சக்தி நம் உடலிலே அணுக்களாக இந்த 48 நாட்கள் கழித்து முழுமையடைந்துவிடும். இப்படிதான் நமக்குள்ள சிறுக சிறுக அணுக்களை, ஒளியான அணுக்களை பெருக்கிக் கொள்ள முடியும். இப்படி பெருக்குவதற்குத்தான் இந்த பயிற்சியை கொடுக்கின்றனர். அந்த அணுக்கள் அங்கே விளைந்து விட்டால் பின் அந்த அணுக்களுக்கு அதற்கு பசி ஏற்படும் பொழுது தன்னிச்சையாக நம்மளை துருவ நட்சத்திரத்தின்பால் நம்மை கொண்டு செல்லும்.
நம் குருவின்பால் நினைக்க சொல்லும். வேறு எந்த விதமான உணர்வும் கலப்பும் இல்லாதபடி நாம் ஆசைப்பட்டு அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி பெற வேண்டும் என்று அதனால்தான் குருநாதர் தியானம் செய்யும் பொழுது உங்கள் உடலுக்குள் இப்பொழுது அந்த புதுவிதமான மகிழ்ச்சியூட்டும் உணர்வுகளாக அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி உங்களுக்குள் இணைவதை நீங்கள் உணரலாம் என்று சொல்வார். ஏனால் அப்படிப்பட்ட புதுவிதமான உயர்ந்த சக்தியைத்தான் நாம் இப்பொழுது எடுக்கின்றோம். அந்த சக்தி நமக்குள் புகுந்து அந்த மகிழ்ச்சியூட்டும் உணர்வாக அது நமக்குள் பெருகும் பொழுது அது நிச்சயம் உணர முடியும். உணர்வு பூர்வமாக நாம் தியானம் இருந்தால் இதற்கு முன் இருந்த கவலைகளோ சஞ்சலங்களோ குழப்பங்களோ அல்லது உடலில் ஏற்பட்டக்கூடிய சாதாரண தலைவலியாக இருந்தால் கூட அல்லது ரொம்ப நேரமாக கால் வலியாக இருந்தால் கூட தியானம் இருந்து பார்த்தோம் என்றால் கால் வலியும் இருக்காது, தலைவலியும் இருக்காது, உடலில் அந்த சோர்வும் இருக்காது. ஏன்னா அந்த சக்தி வாய்ந்த உணர்வுகள் எடுக்கப்படும் பொழுது அந்த உடல் உறுப்புகளில் அது இணையப்படும் பொழுது அந்த துருவ நட்சத்திரம் எப்படி அதையெல்லாம் மாற்றி அமைத்ததோ ஒவ்வொரு ரிஷியும் ஞானியும் இவ்வாறு அந்த மகிழ்ச்சியூட்டும் உணர்வுகளாக தன் உடலில் இருக்கக்கூடியதை அதில் எப்படி சுவை மிக்கதாக என்றால் நாம் திரும்பவும் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த கூட்டு தியானத்தினுடைய சிறப்பு அம்சமே அதுதான். ஒவ்வொருவருக்கும் எத்தனையோ கவலைகளும் சஞ்சலங்களும் குழப்பங்களும் வேதனைகளும் கோபங்களும் ஆத்திரங்களும் இருக்கலாம். ஆனால் அதையெல்லாம் மறந்துவிட்டு இப்பொழுது நாம் எல்லோரும் சேர்ந்து குருநாதர் காட்டிய வழியில் ஒவ்வொரு உயிரும் ஒரு நட்சத்திரமாக இருந்தால் ஒரு நட்சத்திரத்தின் பேரொளி பெற வேண்டும் என்று ஏகமாக நாம் இணைக்கின்றோம். அதாவது அவரவர்கள் பெற வேண்டும் என்று எண்ணுகின்றோம். ஆனால் நாம் இங்கே ஒரு கூட்டமைப்பாக செயல்படுத்தப்படும் போது நம் உடலுக்குள் இது இணைந்து சுவைமிக்கதாக மாறும், மகிழ்ச்சி ஊட்டுவதாக மாறும். அது அந்த கவலைகளாக இருந்தாலும் சரி, அத்தகைய அணுக்கள் இருந்தாலும் சரி, அதுவும் இந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளியை தனக்குள் அது இணைத்துக் கொண்டு அது சுவையாக மாற்றும். எப்படி பல பொருள்களை சேர்த்து சுவையாக மாற்றுகின்றோமோ குழம்பை, அல்லது நாம் சில வீரியமான தாவர இனங்களை உருவாக்கப்படும் பொழுது அதற்கு வேண்டிய அடி உரமாக குப்பைகள், அதாவது குப்பைகள் என்றால் தாவர இனங்களிலே உருப்பெற்ற இது போன்ற எத்தனை தலைகளை அந்த வித்துகளுக்கு உரமாக போடும் பொழுது மற்ற தாவர இனத்திலிருந்து வரக்கூடிய அந்த சத்தினை இந்த வித்து உறிஞ்சி அது சத்துள்ளதாக, ஆரோக்கியமானதாக, நல்ல மணிகள் கொடுக்கக்கூடியதாக, நல்ல மகசூல் கொடுக்கக்கூடியதாக அது உருவாக. இதை போன்றுதான் நமக்குள் இருக்கக்கூடிய கவலையும் சஞ்சலத்தையும் வேதனையத்தையும் ஆத்திரத்தையும் கோபத்தையும் வேதனையும் இதையே நாம் நல்ல உரமாக இப்பொழுது நாம் எல்லோரும் சேர்ந்து அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி எங்கள் கணையங்களிலே படர வேண்டும், அதை உருவாக்கி அணுக்கள் பெற வேண்டும் என்று ஏகமாக எடுக்கப்படும் பொழுது அது நமக்குள் சுவைமிக்கதாக மாறுகின்றது. அதனால் கூட்டு தியானத்தினுடைய அவசியத்தை அடிக்கடி நாம் சொல்லுகின்றோம். ஆகவே நாம் இப்பொழுது நாம் கூட்டாக தியானம் செய்கிறோம் என்றால் சாதாரணமானதல்ல, மிக மிக சக்தி வாய்ந்தது, மிக மிக அது மகிழ்ச்சி ஊட்டக்கூடிய உணர்வுகளாக நமக்குள் உருவாவது. நீங்கள் தனித்து இருந்து தியானம் எடுப்பதை காட்டிலும் கூட்டாக இருந்து இந்த உணர்வோடு நீங்கள் தியானித்து பாருங்கள். எவ்வளவோ சக்தி வாய்ந்த உணர்வுகளை பெற்றதையும் மகிழ்ச்சி ஊட்டும் உணர்வுகளை பெற்றதும் தீமைகளை அகலக்கூடிய சக்திகள் பெற்றதும் அறிஞான சக்தி கிடைத்ததும் இப்படி சொல்லிக்கொண்டே போன எத்தனையோ அனுபவங்கள் நமக்கு கிடைக்கும். அது குருநாதர் நமக்கு வாக்காக கொடுத்த அந்த நினைவுகளை உணர்வுகளை அவரோடு ஒன்றி அந்த சக்தியை பெற நாம் இயங்கி தியானிப்போம். துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் எங்கள் கல்லீரல் மண்ணீரல் முழுவதும் படர்ந்து கல்லீரலையும் மண்ணீரலையும் உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் எங்கள் நுரையீரல் முழுவதும் படர்ந்து நுரையீரலை உருவாக்கிய எல்லா அணுக்களிலும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் படர்ந்திட அருள்வாய் ஈஸ்வரா.
துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் எங்கள் சிறுநீரகங்கள் முழுவதும் படர்ந்து சிறுநீரகங்களை உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் எங்கள் இருதயம் முழுவதும் படர்ந்து இருதயத்தை உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் எங்கள் கண்களில் உள்ள கருமணிகள் இரண்டும் அந்த சக்தி பெற அருள்வாய் ஈஸ்வரா. நம் கருமணி முழுவதும் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி பெற வேண்டும் என்று நாம் ஏங்கி தியானிப்போம். துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் எங்கள் நரம்பு மண்டலம் முழுவதும் படர்ந்து நரம்புகளை உருவாக்கிய எல்லா அணுக்களிலும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் படர்ந்திட அருள்வாய் ஈஸ்வரா.
துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் எங்கள் எலும்பு மண்டலம் முழுவதும் படர்ந்து எலும்புகளை உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் எங்கள் நெஞ்சின் பாகமுள்ள விலா எலும்புகள் முழுவதும் படர்ந்து குருத்தெலும்பு முழுவதும் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி படர்ந்து எங்கள் உடலில் உள்ள அந்த எல்லா எலும்புகளுக்குள்ளும் உறைந்துள்ள ஊன் முழுவதும் துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி படர்ந்து ஊனை உருவாக்கி கொண்டிருக்கும் அணுக்கள் அனைத்தும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. குருநாதர் காட்டிய அந்த அருள் வழியில் ஆறாவது அறிவு பிரம்மாவை சிறைப்பிடித்தான் முருகன் என்று சாஸ்திரங்களில் தெளிவாக காட்டப்பட்டுள்ளது. அது நம் உடலில் உள்ள எலும்புக்குள் இதுநாள் வரை கண்ணால் உற்று பார்த்து நினைவால் அல்லது செவியால் கேட்டிருந்த உணர்வுகள் தான் நம்மை அறியாது நமது உயிரால் அது ஜீவன் கொடுக்கப்பட்டு பிரணவமாக்கி அத்தகைய அணுக்கள் தான் இந்த உடலுக்குள் விளைந்துள்ளது. அது பிரம்மாவை சிறைப்பிடித்தான் முருகன் என்று சொல்வது போன்று நம் குருநாதர் காட்டிய அந்த அருள்வழியில் துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளியை நம் உடலில் ஒளியான வித்துகளாக அந்த முருகன் பிரம்மனை சிறைப்பிடித்தான் என்று சொல்வது போன்று நம் உயிரின் நிலைகளை துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளியை உருவாக்க செய்யக்கூடிய சக்தியாக நாம் தான் இதை செயல்படுத்த வேண்டும். நம்மால் தான் முடியும். நம் எண்ணத்தினால் தான் இது சாத்தியம். சாமி செய்யவும் மாட்டார், எந்த ரிஷிகளும் செய்ய முடியாது. நீடித்தனால் அது இருக்கவும் செய்யாது. சிறிது நாள் இந்த சக்திகளை வளர்ப்பதற்கு வேண்டும் என்றால் அவர்கள் உறுதுணையாக இருக்கலாம். ஆனால் என்னதான் இருந்தாலும் தன் பலம் என்று ஒன்று வேண்டும். அந்த தன் பலம் இருந்தால்தான் இயற்கையிலே படைக்கப்பட்ட படைப்புகள் அனைத்துமே வளர்ச்சிக்கு வரும். ஆகவே குருநாதர் அவருடைய பங்குக்கு நமக்கு அந்த சக்தி கொடுக்கின்றார். ஆக நம்முடைய கடமையாக அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளியை நமக்குள் சிருஷ்டிக்கக்கூடிய பொறுப்பாக நாம் நம்முடைய எண்ணத்தால் அந்த திசையை மாற்ற வேண்டும். எத்தனையோ உணர்வுகள் வருகின்றது, எத்தனையோ அன்றாட வாழ்க்கையில் பார்க்கின்றோம். அதையெல்லாம் நமக்குள் சிருஷ்டியாக உண்டாதபடி துருவ நட்சத்திரத்தின் உணர்வுகளை இதுதான் நமக்குள் உருவாக வேண்டும் என்று, இப்படித்தான் நாம் வாழ வேண்டும் என்று ஆனால் குருநாதர் அதை சொல்லப்படும் பொழுது ஞானிகள் காட்டிய அறவழி என்று சொல்வார். அறவழி, அது அந்த அறத்தின் வழியாக ஞானிகள் எப்படி அதை நமக்கு காட்டினார்களோ நாமும் அதை ஏற்றுக்கொண்டு குருநாதர் காட்டிய அறவழியாக துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி நம் உடலில் உள்ள எலும்புகளுக்குள் உள்ள ஊனிலே அது படரச் செய்ய வேண்டும். புதிதாக உருவாக்கக்கூடிய ஊனிலும் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி பெற வேண்டும் என்று, அத்தகைய ஊனாக உருவாக வேண்டும் என்று நாம் ஏங்கி நாம் அந்த சக்திகளை பெருக்குதல் வேண்டும். அதனால் அதான் விழித்திரு என்று சொல்வது. விழித்திரு என்றால் ஒவ்வொரு நொடி பொழுதும் நாம் தெரிந்தோ தெரியாமலோ எந்த காரியம் செய்தாலும் அதை நமது உயிர் நம்மை அறியாமலே அதை உருவாக்குகின்றது.
நம் உடலுக்குள் அணுக்களாக மாற்றிவிடும் என்பதை உணர்ந்து நம் உயிரிடம் இந்த துருவ நட்சத்திரத்தினுடைய ஒளியான அணுக்களாக உருவாக்க வேண்டும் என்று நாம் விழித்த நிலைகளாக இதை செயல்படுத்த வேண்டும். அதற்கு நம் எண்ணம் தான் உதவியாக இருக்க முடியும். நம் எண்ணத்தால் தான் உருவாக்க முடியும். அதனால உங்களை நீங்கள் நம்புங்கள் என்று சொல்லுங்கள். நம் உடலுக்குள் மற்ற உணர்வுகள் இயங்குவதென்பால் நாம் சிக்கிவிடக்கூடாது. என்றால் அதான் நுகர்ந்த உணர்வு என்று சொல்வது. நுகர்ந்த உணர்வு நம்மை உடனடியாக இயக்க சக்தியாக மாற்றி ஒரு சாதாரண வழியாக இருப்பதை இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ இல்லை இது இப்படித்தான் என்று நம்மை திசை மாற்றிவிடும். அல்லது ஒரு நல்ல காரியத்தை எடுக்கிறோம் என்றால் அது எடுத்து சென்று கொண்டிருக்கும் பொழுதே இது என்ன இப்படி ஆகிவிட்டது இப்படி ஆகிவிடுமோ என்று நம்மை அது திசை திருப்பும். அதில் நாம் சிக்கிவிடக்கூடாது. ஏன்னா அதெல்லாம் நுகர்ந்த உணர்வின் இயக்கங்கள், அலைவரிசை என்று சொல்லலாம். டிவியிலோ ரேடியோவிலோ எப்படி நாம் ஸ்டேஷனை திருப்பிய பின் அதற்குண்டான பாடல்களை அதற்குண்டான காட்சிகளை காட்டுகின்றதோ இதை போன்று நாம் எடுத்துக்கொண்ட உணர்வுகள் ஏற்கனவே கோடிக்கணக்கான ஏராளமான உணர்வுகள் பதிவானது. அதன் உணர்வுகளை தூண்டப்படும் பொழுது நாம் எடுத்த நல்ல காரியங்களை அல்லது நாம் செயல்படுத்த வேண்டிய அந்த முயற்சிகளை இது மாற்றி அமைக்க அது முற்படும். அந்த உணர்வுகளையும் காட்டும், இந்த படத்தையும் காட்டும். இது சரியாக வராது, தியானம் எடுத்தால் வராது, ஆத்ம சித்தி செய்தாலும் சரியாக வராது, இப்படித்தான் நடக்கும் என்று அது அதனுடைய உணர்வுகளை சொல்லிக் கொண்டேதான் இருக்கும். நாம் அதில் சிக்கிவிடக்கூடாது. அதனுடன் நாம் போராடாதபடி இப்பொழுது நமது குருநாதர் காட்டிய அருள்வழியில் துருவ நட்சத்திரத்தின் பேரருள் எங்கள் எலும்புக்குள் உள்ள ஊன் முழுவதும் படர வேண்டும். ஊனை உருவாக்கி கொண்டிருக்கும் அணுக்கள் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பெற வேண்டும் என்று குருநாதர் சொன்ன முறைப்படி ஏங்கி அந்த அணுக்கள் அந்த ஊனிலே அந்த வித்துகளாக, ஞான வித்துகளாக, ஞானிகளுடைய வித்துகளாக, ஒளியான வித்துகளாக உருவாக வேண்டும் என்று நாம் இதை உயிரான ஈசனிடம் வேண்டி நாம் இதை தான் பிரம்மாவை சிறைப்பிடித்தான் முருகன் என்று சொல்லுவோம். நம் 6வது அறிவின் துணை கொண்டு விழித்திருந்து இதை நாம் உருவாக்கினோம் என்றால் அந்த உணர்வின் செயலாக்கங்கள் மாறி இந்த உணர்வை நாம் நுகர்ந்தோம், அதுதான் இப்படி இதை காட்டியிருக்கின்றது, அது நிஜம் அல்ல, அது உண்மை அல்ல, அது வலு இழந்த உணர்வு, அது வலு இழந்த உணர்வை அவ்வாறு காட்டுகிறது என்பதை நாம் உணரலாம். இல்லை என்றால் எதை நாம் நுகர்ந்தோமோ அது சித்திர புத்திரனாக விளைந்து நந்தீஸ்வரன் சிவனுக்கு கணக்கு பிள்ளை என்பது போன்று நம் கணக்கையே மாற்றிவிடும். நாம் போகும் பாதையை திசை மாற்றிவிடும். நாம் நல்லதை பெறுகிறோமா என்று சந்தேகத்தை உண்டாக்கிவிடும். நாம் நல்ல நிலை பெறுகின்றோம், வளர்த்து கொண்டிருக்கின்றோம், அந்த வழியிலே தான் சென்று கொண்டிருக்கின்றோம், நமக்கு எந்த குறையும் இல்லை, குடும்பத்திலும் எந்த பிரச்சனை இல்லை என்ற நிலைகளை மாற்றி அமைத்து எல்லாமே போய்விட்டது என்று சிறிது நேரத்தில் நம்முடைய திசைகளையே மாற்றிவிடும். இதெல்லாம் நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். தெரிந்து தெளிந்து தெளிவான நிலைகள் கொண்டு மீண்டும் இந்த துருவ நட்சத்திரத்தினுடைய நாம் பற்றுடன் பற்றப்படும் பொழுது அதனுடைய செயலாக்கங்களை நாம் உணர முடியும். ஏனென்றால் இது சிறிது காலதாமதமாகும், அவ்வளவுதான். காலதாமதம் என்றால் அந்த அனுபவம் நாம் கிடைத்த பிற்பாடுதான் நாம் சரியான உணர்வைத்தான் எடுத்திருக்கின்றோம், சரியான உணர்வைத்தான் சுவாசித்திருக்கின்றோம், சரியான உணர்வுகள் தான் நமக்குள் வளர்ந்திருக்கிறது என்பதை எப்படி வித்தை போட்ட பின் அது இன்ன செடி அல்லது இன்ன முழுமையாக காய் இதுதான் வரும், இல்லது இந்த பழம்தான் வரும், அல்லது இந்த பூதான் வரும் என்று செடி முளைத்தவுடனே அது தெரியாது போன்று துருவ நட்சத்திரத்தின் பேரருள் நாம் உடலுக்குள் அது சேர்க்க சேர்க்க அதனுடைய வளர்ச்சிகள் பெருக பெருகத்தான் நாம் சக்தி பெற்றுக் கொண்டிருக்கின்றோம், வளர்ச்சி அடைந்து கொண்டேதான் இருக்கின்றோம். குருநாதர் காட்டிய அருள்வழியிலே தான் நாம் சென்று கொண்டிருக்கின்றோம். மகிழ்ச்சியான உணர்வுகள் நமக்குள் உருவாகி கொண்டிருக்கின்றது, நமக்குள் அது வளர்ந்து கொண்டிருக்கிறது என்று இந்த அனுபவம் நமக்குள் வரும். இல்லை என்றால் எடுத்த உணர்வுகள் நம்மை திசை மாற்றிவிட்டால் ரெண்டும் கட்டானாக தியானத்தையும் செய்து ஆத்ம சுத்தியும் செய்து குருநாதர் அடிக்கடி சொல்வது எண்ணத்தை தியானம் இருந்து எண்ணத்தை கண்டேன் என்று நம்மை தடக்கென்று நம்முடைய நினைவுகளை உடனடியாக சோர்வடைய செய்துவிடும். அந்த நாம் போகும் பாதைகளை அது சோர்வடைய செய்துவிடும். அதனால இதெல்லாம் ஆன்மாக்களுடைய இயக்கம் என்று குரு சொல்வார். ஆக நம் உடலில் அத்தகைய ஆன்மாக்கள் இருந்தாலும் அந்த ஜீவான்மாக்களுக்கும் துருவ நட்சத்திரத்தின் பேரொளி அது கிடைக்க வேண்டும் என்ற நம்மை அறியாமல் இப்படி சஞ்சலப்படக்கூடிய எண்ணங்களோ உணர்வுகளோ இயக்கம் வந்தாலும் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரொளி அவைகளுக்கும் கிடைக்க வேண்டும், அவைகளும் எனக்குள் நன்மை செய்ய வேண்டும், எனக்குள் ஒத்தாசை செய்ய வேண்டும் என்று இப்படித்தான் அதை அரவணைத்து கொண்டு வர வேண்டும். என்ன இப்படி வருகின்றது, என்ன இப்படி மாறி மாறி நம்மளை இயக்குகின்றது, ஒரே குழப்பமாக இருக்கின்றது, இப்படி இருப்பதற்கு இப்படி போய்விட்டாலே நன்றாக இருக்குமோ என்று இது போன்ற முடிவுகளுக்கு நாம் நம் நினைவுகளை எண்ணங்களை செலுத்தி விடாதபடி ஒரு நட்சத்திரமே நமது எல்லை, குருநாதர் காட்டிய அருள்வழியிலே தான் நாம் செல்ல முடியும், அதுதான் நமக்கு மகிழ்ச்சி, அதுதான் சரியான நிலை என்று மீண்டும் மீண்டும் அதையே நாம் வலுப்படுத்தி
அதையே நம் உயிரினம் ஆறாவது அறிவின் துணை கொண்டு சிருஷ்டிக்கக்கூடிய நிலையாக நாம் உருவாக்கிவிட்டால் தீமைகளிலிருந்து வெல்லக்கூடிய சக்தியாக அந்த அனுபவம், அந்த ஆற்றல் மிக்க நிலைகள் நமக்குள் அருஞானமாக இயக்கி அந்த அருள்களை நம்மை அழைத்துச் செல்வதை உணரலாம். அதே துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி நம் எலும்புக்குள் இருக்கக்கூடிய அந்த ஊன் முழுவதும் படர வேண்டும். அறிஞானிகளுடைய உணர்வுகள், மெய்ஞானிகளுடைய உணர்வுகள், மகிழ்ச்சியுடைய உணர்வுகள் அருஞான வித்துகளாக ஊன்களாக எங்களுக்குள் உருவாக வேண்டும் என்று நாம் ஏங்கி தியானிப்போம். துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் எங்கள் தசை மண்டலம் முழுவதும் படர்ந்து தசைகளை உருவாக்கி கொண்டிருக்கும் அணுக்கள் அனைத்தும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் எங்கள் தோல் மண்டலம் முழுவதும் படர்ந்து தோலை உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் இங்கே தியானத்தில் அமர்ந்திருக்கும் அனைவரது இரத்த நாளங்களிலும் கலந்து அனைவரது உடல்களிலும் படர்ந்து அனைவரது உடல் உறுப்புகளை உருவாக்கிய அந்த அணுக்கள் அனைத்திலும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் படர்ந்திட அருள்வாய் ஈஸ்வரா. இங்கே தியானம் இருக்கும் அவர்கள் குடும்பத்தார் அவர்கள் உடல்களிலும் அவர் உடல் உறுப்புகளை உருவாக்கிய எல்லா அணுக்களிலும் தியானத்தில் கலந்து கொள்ள முடியாதவர்களுக்கும் அவர் உடல் உறுப்புகளை உருவாக்கிய அணுக்களுக்கும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற வேண்டும் ஈஸ்வரா என்று நாம் ஏங்கி தியானிப்போம். எல்லோருக்கும் அந்த சக்தி கிடைக்க வேண்டும் என்று குருநாதர் காட்டிய அருள்களில் நாம் அந்த உயர்ந்த சக்திகளை எல்லோரையும் நாம் பெறச் செய்வோம். துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் எங்கள் தாய் தந்தை இரத்த நாளங்களிலே கலந்து அவர்கள் உடல் முழுவதும் படர்ந்து அவர்கள் உடல் உறுப்புகளை உருவாக்கிய எல்லா அணுக்களிலும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் படர்ந்திட அருள்வாய் ஈஸ்வரா. திருமணமானவர்கள் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் கணவன் தன் மனைவி பெற வேண்டும் என்றும் மனைவி தன் கணவனுக்கு அந்த சக்தி கிடைக்க வேண்டும் என்று இருவருமே ஒருவருக்கொருவர் அந்த சக்தி பெற வேண்டும் என்று இந்த உயர்ந்த சக்திகளை இழுத்து கவர்ந்து சுவாசித்து
அவர்கள்பால் இந்த உணர்வலைகளை பாய்ச்சி நம் உடலில் இருக்கக்கூடிய அணுக்களுக்கு எப்படி செருகேற்றினமோ இதை போன்று நாம் கணவனுக்கு மனைவியும், மனைவி கணவனுக்கும் துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொழியை நாம் செருகேற்றுவோம். என்றால் குருநாதர் இதுபோன்று வார்த்தைகளை சொல்லி கணவனுக்கு பாய்ச்ச வேண்டும், மனைவிக்கு பாய்ச்ச வேண்டும் என்று சொல்வார். அதை பாய்ச்ச வேண்டும் என்றால் நாம் விவசாயத்திலே கேள்விப்பட்டிருக்கின்றோம், நீரை பாய்ச்சுகின்றோம் என்று. அதுபோன்றுதான் அந்த செடி கொடிகளுக்கு எப்படி நீரை பாய்ச்சுகின்றோமோ இதை போன்று நாம் துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொழி கணவனுக்கு அது கிடைக்க வேண்டும் என்று, மனைவிக்கு அது கிடைக்க வேண்டும் என்று. ஏனென்றால் எல்லோரும் ஒரே நேரத்திலே ஒரே உணர்வோடு ஒன்று இருப்பார்கள் என்று சொல்ல முடியாது. கணவன் மனைவிக்கு ஒரு நாளைக்கு எத்தனை முறை ஒருவருக்கு ஒரு மாறுபாடான சிந்தனைகள் ஓடி இருக்கும். இருந்தாலும் குருநாதர் காட்டிய முறைப்படி இந்த அலைகளை பாய்ச்சப்படும் பொழுது நமது ஆன்மாவிலே அவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்ற உணர்வு அலைகள் பெருகின்றது. அவருடைய ஆன்மாவிலும் இது நாம் பாய்ச்சிய உணர்வுகள், அதாவது நாம் செலுத்திய உணர்வுகள், இந்த மூச்சலைகள் அவருடைய ஆன்மாவிலே வட்டமிடும். அவர்களும் இதை அந்த ஏங்கி பெறக்கூடிய நினைவுகள், சந்தர்ப்பங்கள் அது வரும் பொழுது நாம் பாய்ச்சிய உணர்வுகள் அங்கே இருவரையும் ஒன்று சேர்க்கக்கூடிய உணர்வுகளாக வரும். தான் கல்யாண ராமா என்று சொல்வது. நாம் வளர்க்க வேண்டியது இதுதான். கணவன் மனைவியாக இணைந்து இரு மனமும் ஒரு மனமாகி, இரு உணர்வும் ஒன்றாகி, இரு உயிரும் ஒன்றாகி என்றால் அந்த அருள் உணர்வுகளை நாம் ஒருவருக்கொருவர் இதை பாய்ச்ச வேண்டும். வெறுமன மனைவிக்கு கிடைக்க வேண்டும், கணவனுக்கு கிடைக்க வேண்டும் என்று நினைப்பதல்ல அல்லது எண்ணிக்கொண்டிருப்பதல்ல. இந்த அலைகளை நாம் பாய்ச்ச வேண்டும், மூச்சலைகளாக. என்றால் எண்ணுவதற்கும் நினைப்பதற்கும் பாய்ச்சுவதற்கும் வித்தியாசம் இருக்கின்றது. இந்த பாய்ச்சப்படும் பொழுதுதான் நீரை எப்படி பாய்ச்சுகின்றோம், நாம் நீரை எப்படி குடிக்கின்றோம். விவசாயத்திற்கு நீர் பாய்ச்சுவது கொண்டு நாம் குடிக்க முடியுமா? குடிக்க முடியாது. ஆக நாம் குடிப்பது போன்று விவசாயத்திற்கு நீரை ஊற்ற முடியுமா? முடியாது. அது போன்றுதான் அருள் வெள்ளமாக, பெரும் வெள்ளமாக கணவனுக்கு அந்த சக்தி கிடைக்க வேண்டும், மனைவிக்கு அந்த சக்தி கிடைக்க வேண்டும் என்று அந்த உயர்ந்த ஆற்றலை பாய்ச்சும்படி சொல்லுகின்றார். அதனால்தான் நலாயினி என்று ஒரு பாத்திரத்தை காண்பித்து தன் கணவனை, அதாவது முடமான கணவனை அவள் சுமந்து சென்றாள் என்றால் அது உட்பொருள் என்ன என்றால், குறை ஒருவரிடம் இருந்தாலும் அதை என்ன அது என் மனைவி இப்படித்தான், என் கணவர் இப்படித்தான் என்று எத்தனையோ முறை ஒரு நாளைக்கு நாம் எண்ணுவோம். அது நமக்குள் வளர்ந்து விடாதபடி அந்த குற்றங்களையோ குறைகளையோ நாம் சந்தர்ப்பத்தால் எடுத்தது நமக்குள் உயிரான ஈசனால் உருவாக்கப்பட்டது, அது விளைந்து விடாதபடி துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொழியை அந்த முடமான கணவனை நலாயினி சுமந்து சென்றாள் என்று சொல்வது போன்று நாம் கணவனை சுமக்க வேண்டும் அல்லது மனைவியை சுமக்க வேண்டும். அதாவது அவர்களுக்கு அந்த சக்தி கிடைக்க வேண்டும் என்று நாம் முன்னின்று அந்த செயலை செயல்படுத்த வேண்டும். என்றால் குறை காணும் உணர்வுகள் வளர்ந்து விட்டால் கணவன் மனைவியினுடைய வெறுப்பை உண்டாக்கிவிடும். அந்த உணர்வுகள் தான் சதா நமக்குள் மோதி நாம் இந்த தியானத்தினுடைய வழியிலும் எத்தனை இடையூறுகளை கொண்டு வந்து கொண்டே இருக்கும். ஆனால் கணவன் மனைவி என்றாலே பாசம் அதிகமாக இருக்கும். ஆக மனைவியினுடைய உணர்வு கணவனை இயக்கிக் கொண்டிருக்கும், கணவனுடைய உணர்வு மனைவி இயக்கிக் கொண்டிருக்கும். ஒருவருக்கு ஒருவர் தெரியாமலேயே அத்தகைய தீமையான நிலைகள் உருவாகாதபடி தடுப்பதற்குத்தான் கணவனும் மனைவியும் இவ்வாறு அவசியம் செய்ய வேண்டும் என்று குருநாதர் அந்த உணர்வுகளை பாய்ச்சும்படி சொல்லுகின்றார். இப்படி பாய்ச்சினால் கணவனுடைய உணர்வுகள் மனைவியை காக்கக்கூடிய கவசமாக இருக்கும், மனைவியினுடைய உணர்வுகள் கணவனை காக்கக்கூடிய கவசமாக இருக்கும். அத்தகைய பாதுகாப்பு கவசமாக நாம் உருவாக்கிக் கொள்ள வேண்டும். என்றால் நலாயினி என்றால் பெண் மட்டும் செய்வதில்லை, உணர்த்தப்பட்ட சக்தி, அந்த சக்தியின் ரூபமாக காட்டுவதற்குத்தான் பெண்ணை எவ்வாறு காட்டினார்கள். கணவனும் அவ்வாறு செயல்படுத்த வேண்டும், மனைவியும் செயல்படுத்த வேண்டும், இருவருமே செயல்படுத்த வேண்டும். ஒரு நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் எங்கள் குழந்தைகள் இரத்த நாளங்கள் முழுவதும் படர்ந்து
அவர் உடல் முழுவதும் படர்ந்து அவர் உடல் உறுப்புகளை உருவாக்கிய எல்லா அணுக்களிலும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் படர்ந்து எங்கள் குழந்தைகள் உடல் நலம் பெற்று மனபலம் பெற்று மகிழ்ந்து வாழும் சக்தி பெற்று ஞானிகள் காட்டிய அருள் வழியிலே வாழ்ந்து அருள் ஞானம் பெற்று உலக ஞானம் பெற்று இந்த உலகையே அருள் வழியில் அழைத்துச் செல்லும் உத்தம ஞானிகளாக மெய்ஞானிகளாக அருள் மகரிஷிகளாக வளர்ந்து வாழ்ந்திட அருள்வாய் ஈஸ்வரா. துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் நாங்கள் அமர்ந்து தியானம் செய்யும் எங்கள் இல்லம் முழுவதும் படர்ந்து எங்கள் இல்லத்தில் உள்ள தரைகளிலும் சுவர்களிலும் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொழி உணவுகள் படர்ந்து இந்த இல்லத்தில் குடியிருப்போர் அனைவரும் இங்கு வருகை புரிவோர் அனைவரும் இந்த இல்லத்தை நினைப்போர் அனைவரும் துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொழி பெற்று அவர்கள் வாழ்க்கையில் அவர்களை அறியாது சேர்ந்த தீய வினைகள், சாப வினைகள், பாவ வினைகள், பூர்வ ஜென்ம வினைகள் அனைத்தும் அகன்று அவர்கள் உடல் நலம் பெற்று மனபலம் பெற்று பொருளறிந்து செயல்படும் திறன் பெற்று சிந்தித்து செயல்படும் அருள்ஞானம் பெற்று அருள் வாழ்க்கை வாழ்ந்து அவர்கள் வாழ்க்கையிலே செல்வ செழிப்புடன் மன மகிழ்ச்சியுடன் மகரிஷிகளின் அருள்வட்டத்தில் மகிழ்ந்து மகிழ்ந்து வாழ்ந்திட அருள்வாய் ஈஸ்வரன். குருநாதர் அடிக்கடி நமக்கு நினைவுபடுத்துவது அதுதான். நாம் எதை நினைக்கின்றோமோ அது நமக்குள் மட்டும் வளர்வதல்ல, யாரை நினைக்கின்றோமோ அங்கே மட்டும் அந்த உணர்வுகள் பாய்வதல்ல. நாம் எந்த இடத்தில் அமர்ந்திருக்கின்றோமோ, எந்த இடத்தில் நின்று பேசிக் கொண்டிருக்கின்றோமோ அங்கேயும் சூரியனுடைய காந்த சக்தியால் கவரப்பட்டு அந்த அலைகள் பதிவாகும், இங்கே சுழன்று கொண்டிருக்கும். அது நல்லதாக இருந்தால் அந்த இடத்திற்கு சென்றால் அந்த உணர்வு நம்மை இயக்கி நல்ல வழிக்கு அழைத்து செல்லும். இல்லை என்றால் வேதனைப்பட்டோ இன்னல் பட்டோ கடினமான அதிர்ச்சியான உணர்வுகளில் நுகர்ந்து அதையே நினைத்துக் கொண்டு அதையே பேசிக்கொண்டு அதையே மற்றவர்களையும் சொல்லிக் கொண்டு அந்த இடத்தில் செய்து கொண்டிருந்தால் அந்த இடத்தில் அந்த அலைகள் பதிவாகி சூரியனுடைய காந்த சக்தியால் கவரப்பட்டு அந்த உணர்வு மீண்டும் நம்மை இயக்கி அதே அதிர்ச்சியான நிலைகளுக்கு அழைத்து சென்று நம் நல்ல நிலைகளை அது கெடுத்துவிடும். அதனால்தான் நாம் அமர்ந்து தியானிக்கும் இடங்களிலும் எங்கெல்லாம் செல்கின்றோமோ அங்கெல்லாம் துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொழி படர வேண்டும் என்று நாம் பேசினாலும் அறிஞானமாக பேச வேண்டும் என்று குருநாதர் சொல்வதனுடைய நோக்கமே அதுதான். நாம் பாய்ச்சிய உணர்வுகள் தான் நமக்கு திரும்பவும் இயக்கும். என்றால் இதையெல்லாம் குருநாதர் வெறும் வார்த்தையாக சொல்லவில்லை, உலக நடப்புகள் இன்று நாம் சொல்லுகின்றமே பாபர் மசூதி என்று, இப்படி எங்கெல்லாம் மதப்போர்களும் இனப்போர்களும் ஒருவருக்கொருவர் தாக்கக்கூடிய உணர்வுகள் இன்றல்ல நேற்றல்ல பல ஆயிரக்கணக்கான வருடங்களாக ஒருவருக்கொருவர் இதுபோன்று தாக்கி பேசிய உணர்வுகளும் வெளிப்படுத்தின மற்றவர்களை சித்திரவதைக்குள்ளாக்கிய உணர்வுகளும் எப்படி அந்த தரையிலே பதிவாகியிருக்கின்றது என்று அந்த இடங்களுக்கு அழைத்து சென்று அந்த உணர்வுகள் இங்கே வந்தது ஒன்று எப்படி இயக்குகின்றது. அதே சமயத்தில் எங்கெல்லாம் இந்த வேதனையான உணர்வுகள் படர்ந்திருக்கின்றதோ இந்த வேதனையோடு வாழ்பவர்களை மீண்டும் மீண்டும் அந்த இடத்திற்கு எப்படி அழைத்து செல்கிறது என்பதையும், உதாரணமாக ஒருவர் ஒற்றை காலில் நின்று கொண்டு அந்த வேதனைப்படும் சொல்லாக சோர்வடையக்கூடிய சொல்லாக சொல்லிக்கொண்டே இருந்தால் அவர் எப்பொழுது பார்த்தால் இந்த ஒற்றைக்கால் நின்று கொண்டே அதே சொல்லிக் கொண்டிருப்பார், அதே சுவாசித்துக் கொண்டிருப்பார். நாம் நினைக்கலாம் அவர் சுவாரஸ்யமாக பேசுகிறார் என்று. அந்த உணர்வில் இயங்கி அவ்வாறு அந்த ஒற்றைக்காலில் நின்று அவரை பேச வைக்கும். நம் வீடுகளிலும் பார்க்கலாம், அக்கம் பக்கம் உள்ளவர்களோ தெரியாமோ நாம் பக்கத்து வீட்டுக்காரர் வந்தார் பேசினார் என்று இப்படி நின்று கொண்டே பேசுவோம். இந்த நின்று கொண்டு பேசி உணர்வுகள் புவியினுடைய ஈர்ப்பில் அந்த இடத்திலே பதிவாகிவிடும். அவர்கள் வீட்டுக்கு நாம் சென்று பேசினாலும் சரி அல்லது அவர்கள் இங்கே வந்து பேசினாலும் சரி இந்த அலையில் இங்கே சூழ்ந்து நன்றாக இருக்கக்கூடிய இந்த வீட்டிற்குள் பல பிரச்சனைகள் உண்டு பண்ணும். இதெல்லாம் அனுபவத்திலே பார்க்கலாம். ஆனால் குரு வழியில் இதை சிந்தித்து பார்த்தோம் என்றால் ஏன் எதனால் என்பதை உணர முடியும். இப்படி குருநாதர் பல அனுபவங்களை சொல்லித்தான் இதையெல்லாம் நமக்கு புரிய வைக்கின்றார். ஆகவே நாம் எந்த இடத்திற்கு சென்றாலும் சரி அல்லது வீட்டிலே இருந்தாலும் சரி துருவ நட்சத்திரத்தின் பேரொழியை
நாம் பதிவு செய்து கொண்டே இருக்க வேண்டும், அதை படரச் செய்து கொண்டே இருக்க வேண்டும், அந்த உணர்வுகளை நாம் செலுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். அப்படி செலுத்தினால் நாம் பாய்ச்சிய உணர்வு சூரியனுடைய காந்த சக்தியால் கவரப்பட்டு மீண்டும் மீண்டும் நமக்கு அது நல்வழியிலேயே நம்மை அழைத்து செல்லும். நமக்கு மட்டுமல்ல, எல்லோருக்கும் அது நன்மை பயக்கக்கூடிய சக்தியாக. அதனால்தான் எப்பொழுதுமே நல்ல உணர்வுகளை பேச வேண்டும், நல்ல உணர்வுகளை சுவாசிக்க வேண்டும், நல்ல உணர்வுகளை மற்றவர்களுக்கும் சொல்ல வேண்டும் என்று குருநாதர் தெளிவாக நமக்கு வழிகாட்டுகின்றார். அது என்னால் எப்படி முடியும், அது முடியாதே என்றெல்லாம் நாம் நமக்குள் இயங்கக்கூடிய உணர்வின் இயக்கத்திற்கு சென்று விடாதபடி, அப்படி மற்றவர்கள் பேசினாலும் சொல்ல வந்தாலும் ஒரு நட்சத்திரத்தின் பேரருள் அவர் கிடைக்க வேண்டும் என்று உள்முகமாக அவரை நாம் நேரடியாக பேசாதீர்கள், சொல்லாதீர்கள் என்று சொல்லாதபடி அவருக்கு அந்த உணர்வு கிடைக்க வேண்டும் என்று அலைகளை பாய்ச்சினம் என்றால் இந்த உணர்வு ஊடுருவி அவருடைய பேச்சு அங்கே பிரேக் ஆகும். இதெல்லாம் அனுபவத்தில் பார்க்கலாம். அடுத்தவர்களுக்கு மட்டுமில்லை, யாராக இருந்தாலும் இந்த உணர்வை செயல்படுத்தினோம் என்றால் பிரேக் ஆகும், பேச்சை நிறுத்தி விடுவார்கள், இல்லது நம்மிடம் இருந்து பேசாது விலகி சென்று விடுவார்கள், அல்லது அந்த உணர்வு அங்கே பயமூட்டி அவருடைய பேச்சை நிறுத்திவிடும். என்றால் அறிவழியில் இதையெல்லாம் நாம் கடைபிடிக்க வேண்டிய சில முறைகள், அதைத்தான் குருநாதர் நமக்கு சொல்லுகின்றார். ஆகவே இதன் வழி நாம் செயல்படுத்துவோம். இப்பொழுது சப்தரிஷி மண்டலங்களின் நம் நினைவை செலுத்தி சப்தரிஷி மண்டலங்களின் பேரருளும் பேரொழியும் இங்கே தியானத்தில் அமர்ந்திருக்கும் அனைவரது இரத்த நாளங்களிலும் கலந்து, அனைவரது உடல்களிலும் படர்ந்து, அனைவரது உடல் உறுப்புகளை உருவாக்கிய எல்லா அணுக்களிலும் அந்த சப்தரிஷி மண்டலங்களின் பேரருளும் பேரொழியும் படர்ந்திட அருள்வாய் ஈஸ்வரா. நம் கண்ணின் நினைவை உயிரோடு ஒன்றை செய்து துருவ நட்சத்திரத்தின் ஈர்ப்போட்டத்தில் சுழன்று கொண்டிருக்கும் சப்தரிஷி மண்டலங்களின் நம் நினைவை செலுத்தி எல்லோரும் சேர்ந்து அந்த சக்தி வாய்ந்த உணர்வுகளை இழுத்து உயிர் வழியாக சுவாசித்து நாம் எங்கே அமர்ந்து இப்பொழுது தியானிக்கின்றோம் அந்த இடத்திலே சப்தரிஷி மண்டல அலைகளை குவிப்போம், அடர்த்தியாக பரவச் செய்வோம். ஒரு நிமிடம். நம்முடைய குலங்களின் தெய்வங்களான முன்னோர்கள் மூதாதையர்களின் உடலை விட்டு பிரிந்து சென்ற உயிரான்மாக்களும், நம்முடன் வாழ்ந்து வளர்ந்து உடலை விட்டு பிரிந்து சென்ற நண்பர்கள், உறவினர்கள், உலக மக்களுடைய உயிரான்மாக்களையும் நமக்கு தெரிந்தவரை நினைவு கொண்டு வந்து குருநாதர் காட்டிய அந்த அருள் வழிப்படி உடலை விட்டு பிரிந்து சென்ற அந்த ஒவ்வொரு உயிரான்மாவுடைய முகப்பிலும் நாம் இப்பொழுது எல்லோரும் சேர்ந்து இழுத்து கவர்ந்து அந்த சப்தரிஷி மண்டல பேரருள் பேரொழியை அந்த உயிரான்மாக்களுடைய முகப்புகளிலே இணைத்து உடலை விட்டு பிரிந்து சென்ற அந்த எல்லா உயிராத்மாக்களும் குரு அருளால் சப்தரிஷி மண்டல ஒளி கடலிலே இணைந்து சப்தரிஷி மண்டல ஒளி அலைகளுடன் கலந்து சப்தரிஷி மண்டல ஈர்ப்போட்டத்திலே இணைந்து உடலை விட்டு பிரிந்து சென்ற அந்த உயிரான்மாக்கள் அனைத்தும் உடல் பெறும் உணர்வுகள் அனைத்தும் அங்கே கரைந்து அவர்கள் அனைவரும் பெருவீடு பெருநிலை என்ற நிலை பெற்று அழியா ஒளி சரீரம் பெற்று பிறவியில்லா நிலை அடைந்திட அருள்வாய் ஈஸ்வரா என்று நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஏகோபித்த நிலைகள். இந்த விஞ்ஞானிகள் ஒரு ராக்கெட்டை உந்து விசை மூலமாக இந்த புவியீர்ப்பின் பிடிப்பை கடக்கச் செய்து அந்த ராக்கெட்டினுடைய முகப்பில் எந்த கோளோ எந்த நட்சத்திரமோ எந்த இடத்திற்கு போக வேண்டும் என்று அதை எலக்ட்ரானிக் என்று பதிவு செய்து அந்த திசை மாறாது அதை அங்கே சேர்த்து அங்கிருக்கக்கூடிய நிலைகளை இங்கிருந்து இயக்கி அங்கிருப்பதை இங்கே தெரிந்து எல்லோருக்கும் எப்படி தெரிய செய்கின்றாரோ இதை போன்று நம்முடைய குலங்களின் தெய்வங்களான முன்னோர்கள் மூதாதையர்களுடைய அவருடைய உணர்வுகள் தான் இந்த உடல். அது அவருடைய சந்ததியினராகத்தான் நாம் இருக்கின்றோம், அல்லது பழகி இருந்தால் அந்த உணர்வு உண்டு. இந்த உணர்வுடன் துணை கொண்டு அந்த சப்தரிஷி மண்டல உணர்வுகளை அப்படித்தான் அங்கே இணைக்க முடியும். அந்த உயிரான்மாவை ஒட்ட வைத்து இதை இணை சேர்த்து இந்த ராக்கெட்டினுடைய முகப்புகளை எப்படி அதை இணைத்து அங்கே கொண்டு செலுத்துகின்றார்கள் இதை போன்று. ஏனால் விஞ்ஞான அறிவிலை நாம் வாழுகின்றோம், அதனால்தான் விஞ்ஞான அறிவு கொண்டு இதை நமக்கு குருநாதர் பதிய வைக்கின்றார். இல்லையென்றால் இது திசை மாறாது. நாம் ஏதோ நினைவு கொண்டு செயல்படுத்தினோம் என்றால் அது விண்ணிலே மிதந்து விடும், அல்லது நம் ஈர்ப்பிற்குள்ளே கூட வந்து விடலாம். அதனால்தான் இது உந்தி செலுத்த வேண்டும். ஒரு நட்சத்திரத்தின் உணர்வுகளை அந்த ஈர்ப்பட்டத்தில் இருக்கக்கூடிய சப்தரிஷி மண்டல உணர்வுகளை உடலை விட்டு பிரிந்து சென்ற அந்த ஆன்மாக்கள் என்றால் நாம் கேள்விப்படுகின்றோம். திடீரென்று இறந்து விட்டார் என்று கேள்விப்பட்டால் அடுத்த அந்த துருவ நட்சத்திரத்தினுடைய சக்தி எடுத்து அந்த வலு கொண்டு சப்தரிஷி மண்டல உணர்வுகளை அங்கே முகப்பில் இணைத்து
அவளை உடனடியாக நாம் உந்தி விண்ணுக்கு செலுத்த வேண்டும். அப்படியா, இப்படியாகிவிட்டதா, நன்றாகத்தானே இருந்தார் என்று நாம் உள்முகமாக அதன்பால் நினைவை செலுத்தி விடாதபடி இப்பொழுது நாம் உள்முகமாக ஒரு நட்சத்திரத்தினுடைய ஈர்ப்பட்டத்தில் இருக்கக்கூடிய சப்தரிஷி மண்டல உணர்வுகளை இழுத்து கவர்ந்து இதை அந்த முகப்புகளில் உயிரான்மாக்களுடைய அந்த உயிரிலே ஈசனிடத்தில் அதை இணையச் செய்து ராக்கெட்டை எப்படி அது உந்தி செலுத்துகின்றார்கள், நாம் உந்தி அவர்களை அங்கே விண் செலுத்த வேண்டும். என்னால் கூறினார், எண்ணில் அடங்காத உபதேசங்கள் இதை கொடுத்து இருக்கின்றார். உந்தி தள்ள வேண்டும் என்றுதான் சொல்லியிருக்கின்றார். அதுவும் குறிப்பாக கூட்டமைப்பாக செய்தால் இது மிகவும் வலுகொண்டதாக மாறுகின்றது. எல்லோருக்கும் அந்த பாக்கியம் கிடைக்கிறது என்று சொல்லி இருக்கின்றார். ஆகவே நாம் அனைவரும் சேர்ந்து உடலை விட்டு பிரிந்து சென்ற உயிரான்மாக்கள் அனைத்தையும் நாம் உந்தி விண்ணுக்கு செலுத்துவோம். அழியா ஒளி சரீரம் பெறச் செய்வோம். அவர்கள் அனைவரையும் குருநாதர் காட்டிய வழியிலே சப்த ரிஷிகளாக நாம் ஆக்கச் செய்வோம். ஒரு நிமிடம். நம் நினைவுகள் அனைத்தையும் வான மண்டலத்தில் செலுத்தி அகஸ்தியமா மகரிஷியின் அருள்சக்தியும் துருவ மகரிஷியினுடைய அருள்சக்தியும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் சப்தரிஷி மண்டலங்களின் பேரருளும் பேரொழியும் வான் முழுவதும் படர்ந்து மேகங்கள் அனைத்தும் ஒன்று கூடி இந்த மேகங்கள் அனைத்தும் குளிர்ந்து மகரிஷிகளின் உணர்வு கலந்ததாக அருள் மழையாக நன்னீராக இந்த பூமி முழுவதும் எல்லா இடங்களிலும் அருள் மழையாக பெய்து ஏரி குளங்கள் அனைத்தும் நிரம்பி தாவர இனங்கள் செழித்து வளர்ந்து இந்த ஊரும் உலகமும் உலக மக்களும் அருள்ஞானம் பெற்று அருள் வாழ்க்கை வாழ்ந்திட அருள்வாய் ஈஸ்வரா என்று நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து மேக கூட்டங்களை நாம் கூட்டச் செய்வோம். அருள் மழையாக பொழியச் செய்வோம். அருள் தாவர இனங்களை வளர்ப்போம். ஊரை காப்போம், உலகை காப்போம். இந்த பூமியை காக்கக்கூடிய சக்தியாக நாம் அனைவரும் ஒரு நிமிடம் குருநாதர் காட்டிய அருள் வழியில் மழைக்காக வேண்டி இந்த உணர்வுகளை நாம் அது பாய்ச்சி நல்ல மழையாக நாம் பெய்யச் செய்வோம். ஒரு நிமிடம். இந்த தியானத்தினுடைய நிறைவு பகுதியாக குருநாதர் காட்டிய ஒரு உணர்வை எல்லோரும் அது தெரிந்து கொள்ள வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு இதை சொல்லுகின்றேன். என்றால் நாம் இந்த தியானத்தை தொடர்ந்து கடைபிடித்து செய்து கொண்டு வருகின்றோம். குருநாதர் சொன்னதைத்தான் சொல்லுகின்றேன். இந்த தியானத்தில் நாம் வளர்ச்சி பெற்று வளர்ந்து கொண்டிருக்கும் நிலையில் இந்த தியானம் செய்வதற்கு முன் நம்முடைய வாழ்க்கை நிலை, அதாவது நம்முடைய உடல் மனம், நம் குடும்பத்திலே அக்கம் பக்கத்திலே நண்பர்களிலே உறவினர்களே எப்படி இருந்தோம், இந்த தியானத்திற்கு பின் நாம் இந்த அருள் உணர்வுகளை பெற்று நமக்குள் வளர்த்த பின் நம்முடைய மனநிலை, நம் உடல்நிலை வளர்ச்சியின் பாதையில் எப்படி இருக்கின்றது, அக்கம் பக்கத்திலோ உறவினர்களோ நண்பர்களோ கணவன் மனைவியோ குழந்தைகளோ இந்த ஞானத்தின் வழியிலே நாம், அதாவது சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் நாம் இதற்கு முன் சேர்த்துக் கொண்ட இந்த தியானத்திற்கு முன் நாம் எடுத்துக்கொண்ட வினைகளை நாம் கரைக்க முடிகின்றதா, கரைத்து விட்டோமா, கரைத்த நிலைகள் நல்ல வினைகளாக நாம் சேர்க்க முடிகின்றதா,
இப்பொழுது புதிதாக வினைகள் சேர்க்காத வண்ணம் வளர்த்து கொண்டிருக்கின்றோமா என்று, இது பள்ளிக்கூடத்திலே மார்க் போடுவது போன்றல்ல, நம்மை நாமே பரிசீலனை செய்து அந்த வினைகளை என்னால் கரைக்க முடிந்தது, இந்த தீமையிலிருந்து என்னால் விடுபட முடிந்தது என்ற இந்த அனுபவங்கள் நிச்சயம் நமக்கு தேவை. நாம் மற்றவர்களும் எப்படி பழகுகின்றோம், மற்றவர்கள் நம்மை எப்படி பார்க்கின்றார்கள், நாம் எந்த உணர்வோடு இருக்கின்றோம், நம்ம எந்த உணர்வோடு அவர்கள் அணுகுகின்றார்கள் என்று அந்த மகிழ்ச்சியூட்டக்கூடிய உணர்வுகளாக நமக்குள் வளர்ந்து வருகின்றதா? ஏனென்றால் அப்படி அந்த வினைகளை என்னால் கரைக்க முடியவில்லை, இந்த உறவு முறைகள் எல்லாம் சரியில்லை என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தால் தியானத்தை செய்தும் கடைபிடித்தும் பலன் இல்லை என்று சொல்லினார். ஏனென்றால் அந்த அனுபவங்கள், தீமையை நீக்கிய அனுபவங்கள், பகைமைகளை அகற்றிய அனுபவங்கள், நாம் நம்மை அறியாமல் இந்த தியானத்திற்கும் அறியாமல் செய்து கொண்டிருந்த நிலைகளை உணர்ந்து ஞானத்தை பெற்று, அந்த ஞானத்தின் வளர்ச்சியாக உயர் ஞானமாக அறிஞானமாக நாம் பெற்று தெளிந்து தெரிந்து மீண்டும் தெளிவான நிலைகள் கொண்டு நாம் வளர்ச்சி பெற்று நமக்குள் தெரிந்த நிலைகளை தெளிந்த நிலைகளை மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டி அனுபவமாக சொல்லி அவர்களுக்கும் இதை தெரியப்படுத்தி இதை நாம் அனுபவங்களை கண்டிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொல்லுகின்றார். அதாவது ஒவ்வொருவரும் இந்த அருள் வழியில் தீமை நீக்கக்கூடிய அனுபவங்களை பேசியே ஆக வேண்டும். பேசினால்தான் எல்லோருக்கும் இதை தெரியப்படுத்த முடியும். என்னால் இது குருநாதர் உடலோடு இருக்கும் பொழுது சொன்னது, அது எம்மிடமும் சொல்லலாம், எம்மிடம் சொல்லி அதை நீங்கள் இன்னும் விளக்கங்கள் பெறலாம். அதற்குண்டான வழிகளை, சில சூட்சும நிலைகளை என்னாலும் உணர்த்த முடியும் என்று குருநாதர் தெளிவாக சொல்லி இருக்கின்றார். ஆகவே இதை கேட்போர் அனைவருமே எல்லோரையுமே வேண்டிக் கொள்கின்றேன். இந்த தியான வழியில் பெற்ற அனுபவங்களை, அதாவது தலைவலிக்கோ மேல்வலிக்கோ அல்லது வீட்டிலே நடந்த நிகழ்ச்சிகளை பற்றியோ அல்ல, குருநாதர் தெளிவாக நமக்கு சொல்லுகின்றார். வினைகளை கரைத்த நிலைகளையும், வாழ்க்கையில் வந்த தீமைகளை அகற்றிய நிலைகளையும், பகைமைகளை அகற்றிய நிலையும், ஞானத்தை பெற்ற நிலையும், இன்னும் சுருக்கமாக சொல்லப்போனால் குருநாதருடைய உபதேசத்தை கேட்டால், இந்த உபதேசத்தை கேட்டதுமே இந்த உபதேசத்தில் குருநாதர் இந்த கருத்தைத்தான் சொல்லுகின்றார் என்று அதனுடைய சாராம்சம் நமக்கு தெரிய வர வேண்டும். அந்த உபதேசத்தை கேட்கும் பொழுது, இதற்கு முன் இதை நான் கேட்கவில்லையே, இப்பொழுதுதான் என்னால் தெரிந்து கொள்ள முடிந்தது, இதற்கு முன் இப்படி செய்து கொண்டிருந்தேன், குருநாதர் இப்பொழுது சொன்ன பிற்பாடு நான் இதை தெரிந்து என் பாதையை நான் மாற்றிக்கொள்ள முடியும் என்று நாம் அதை ஞானமாக தெரிந்து கொள்ளலாம். நம் பாதையை நல்ல வழியாக மாற்ற முடியும். அதே போன்று நம் மனதிலே சில போராட்டங்கள் இருக்கலாம். அதாவது அதை சரியாக சொல்ல வேண்டும் என்றால் சஞ்சலம் என்று சொல்லலாம், அல்லது சந்தேகம் என்று சொல்லலாம். இப்பொழுது சொல்லுகின்றார் குருநாதர் சொல்லுகின்ற, நான் தியானத்தில் வளர்ச்சி பெறுகின்றோமா அல்லது வளர்ச்சி பெறவில்லையா, தீவனைகளை கரைச்சிருக்கின்றோமா கரைக்கவில்லையா என்றால் இது மற்ற மனிதர்களிடம் கேட்டு தெரிய வேண்டிய விஷயம் அல்ல, உயிரோடு ஒன்றி ஞானிகளிடம் கேட்டு தெரிய வேண்டிய விஷயம். அது அந்த குருதான் எம்மிடம் சொல்லுங்கள், அனுபவங்களை சொல்லுங்கள், உங்களுக்கு விடை அளிக்கிறேன் என்று சொல்லுகின்றார். அதை பேசினால்தான் தெரிய வரும். நாம் மனதிற்குள்ளே நினைத்துக் கொண்டு, மனிதருக்குள்ளே எண்ணிக்கொண்டு, மனதிற்குள்ளே அடைத்துக் கொண்டு வெளிப்படுத்தாமல் வைத்திருந்தால் இந்த வளர்ச்சி பெருக்க முடியாது. ஏன்னா குருநாதர் எல்லாமே மனதிற்குள் அடைத்து வைத்திருந்தால் நாம் இதெல்லாம் தெரிந்து கொள்ள முடியாது. எதையும் கடைபிடித்து வலுவான நிலையில் கொண்டு இந்த கூட்டமைப்பாக இந்த உடலோடு இல்லை என்றால் இதை நாம் சீராக செயல்படுத்திக் கொண்டு வர முடியாது. அது அவருடைய உணர்வு தான் நம்ம இயக்குகின்றது. ஆகவே நாம் அனைவரும் அந்த தீமையில் நீக்கிய அனுபவங்களை பேச வேண்டும். பேசினால்தான் எல்லோருக்கும் தெரியப்படுத்த முடியும். அந்த உபதேசத்தை கேட்டு அதில் இருக்கக்கூடிய சாராம்சத்தை தெரிந்து, தெரியாத விஷயங்களை நாமும் உணர்ந்து மற்றவர்களுக்கு அதை தெரியப்படுத்தி, அதனால் நாமும் மகிழ்ச்சி அடைந்து, நாமும் இந்த அறிஞானம் பெற்று, மெய்ஞானம் பெற்று, ஒளியான அணுக்களை நமக்குள் உருவாக்கக்கூடிய திறனாக வளர்த்ததை, அது சாமியுடைய உபதேசத்தை கேட்டாலும் சரி அல்லது புஸ்தகங்களை படித்தாலும் சரி, அதில் இருக்கக்கூடிய சாராம்சையும், அதில் இருக்கக்கூடிய அடுக்கடுக்கான கருத்துக்களையும், அதில் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களையும், அல்லது இதுவரைக்கும் மற்றவர்களுக்கு தெரியாது இருந்தது எல்லோருக்கும் நான் அதை தெரியப்படுத்த வேண்டும் என்று இப்படி நாம் ஆர்வமாக செயல்படுத்த வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு குருநாதர் காட்டிய வழியில எல்லோரும் அந்த அருள் வழியிலே குருநாதர் சொன்ன முறைப்படி அருள்வழி வாழ வேண்டும், அருள்வாழ்க்கை வாழ வேண்டும். எல்லோரும் அந்த மெய்ஞான மெய்ப்பொருள் காணும் திறன் பெற்று மகிழ்ந்து வாழ வேண்டும் என்று, அந்த சக்தி எல்லோரும் கிடைக்க வேண்டும் என்று எல்லா உயிரான ஈசனை வேண்டி இந்த தியானத்தை நிறைவு செய்யும்.